ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு மங்களகரமான நாள் நரசிங்க சதுர்தசி. நரசிங்க சதுர்தசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சதுர்தசின்னு வருதுல்ல. சதுர்தசி என்றால் என்ன அர்த்தம்? 14வது நாள் வந்துச்சு. இந்த கேப்பில் வந்து தேட்டிங்களா? சதுர்தசினா 14வது நாள். ஓகேவா? மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக் ப்ரோ மைக்கு சரியாக கிடைக்குதா? அந்த வயர் வந்து நீங்கள் கொஞ்சம் இது வைக்கணும், அதனால தான் அப்படி இருக்குமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே. ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 14 நாள் வந்து நரசிங்க சதுர்தசி வரும். மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைஷ்ணவ கணக்குப்படி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து நிலாவை வந்து மூன் கணக்குப்படி நம்ம வந்து திதிகள் செய்வோம் நம்ம. ஓகேவா? அப்போ 15 நாள் முதல் நாள் வந்து என்ன அர்த்தம்? முதல் நாள் பேர் தெரியுமா? பிரதிபை. 2வது நாள் வந்து த்விதியை. 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா திருதியை, 3வது. ஓகேவா? இப்போ 4வது சதுர்த்தி. சதுர்த்தினா இப்போ பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி சொல்கிறோமா, இதெல்லாம் சதுர்த்தி 4வது நாள் வரும். அப்புறம் 5வது பஞ்சமி. ஓகேவா? ஓகே, அப்படிதான். 6வது வந்து சஷ்டி. முருகருக்கு எல்லாம் 6ஆம் நாள் வரும். நமக்கு வந்து சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம், சஷ்டி பூஜா, எல்லாம் சஷ்டியும் 6ன்னு அர்த்தம். 7வது சப்தமி. சப்தமின்னா வந்து பார்த்திங்கன்னா என்னது 7ன்னு அர்த்தம். அடுத்து 8 வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி. ஓகேவா? சிஷ்டா அஷ்டகம். அஷ்டகம்னா 8ன்னு அர்த்தம். அஷ்டசகி, அது அஷ்டனா 8ன்னு அர்த்தம். அடுத்து 9வது நவமி. நவமினா 9ன்னு அர்த்தம். 9னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவகிரகங்கள். நவனா வந்து நவபக்தி. நவனா 9ன்னு அர்த்தம். அடுத்து வந்து 10னா வந்து பார்த்திங்கன்னா தசமி. ஓகேவா? தசாவதாரம். அதுனா தசம்னா 10ன்னு அர்த்தம். அண்ட் 11 வந்து ஏகாதசி. ஓகேவா? அண்ட் 12 வந்து பார்த்திங்கன்னா துவாதசி. 12 வந்து துவாதசி. இப்போ ஏகாதசி விரதம் வந்த பிறகு மறுநாள் துவாதசி. தென் 3வது வந்து 13 வந்து பார்த்திங்கன்னா திரியோதசி. இப்போ வந்து திரியோதசினா 13 நாள். அண்ட் 14 நாள் வந்து பார்த்திங்கன்னா சதுர்தசி. ஓகேவா? இந்த மாதிரி வந்து 14 நாள் வரும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வரும், இல்லைனா அமாவாசை வரும். அப்போ நேற்று சதுர்தசி 14th டே, 14வது நாள். அப்போ இன்றைக்கி வந்து என்ன அது? பௌர்ணமி. இன்றைக்கி என்ன பௌர்ணமி? மற்ற யாருக்கு எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் வச்சு பார்த்து சித்ரா பௌர்ணமி. ஓகேவா? சித்திரை பௌர்ணமி. அதனால் இட்ஸ் வெரி வெரி ஆஸ்பீஷியஸ் டே. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஓகே, இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு நாள். யாருக்கு தெரியும்? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஓகே, அது தவிர்த்து இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு நாள் இருக்குது. என்ன அது யாருக்கு தெரியும்? கௌரவம் சொல்லுங்கள். என்ன இன்றைக்கி முக்கியமான நாள்? இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. ஓகே, இது நரசிங்க சதுர்தசி. ஓகே, அதையும் தாண்டி முக்கியமான ஒரு நாள் ஸ்ரீவாஸ் பண்டிட்டோட ஹாப்பினஸ் டேவா? அதையும் தாண்டி ஒன்று இருக்கு. நீங்கள் இந்த ஹால்டரில் பார்க்கலாம். இந்த ஹால்டரில் நம்ம புதுசாக ஒன்று நம்ம வந்து வச்சுருக்கோம். நம்ம என்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராதா கோபால் வச்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விக்கிரத்தோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஓகேவா? அது வந்து என்னதுன்னா ராதா ரமணா அப்பியரன்ஸ் டே. ராதா ரமணாவுடைய தோன்றிய தினம். ஓகேவா? அப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த நடுவில் சின்ன ஃபோட்டோ ரொம்ப வருஷமாக நம்ம வந்து வச்சுருக்கோம். ராதா ரமணா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்திலே விக்கிரகம் வந்து என்னது பேசுகிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்கிரகம் வந்து நடந்து போய் சாட்சி சொன்ன சாட்சிக்கு கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்கிரகம் வந்து பகவானுக்கு அந்த பக்தருக்காக கீழே இறங்கி வந்ததை கேள்விப்பட்டிருப்பீங்க. பல விக்கிரகங்களுடைய அவதாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு பக்தருக்காக ஒரு விக்கிரகம் சொந்தமாக உருவானது வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி ஸ்ரீ ராதா ரமணா. ராதா ரமணா வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பெனிஃபிட் டிடி, சொந்தமாக உருவானது. பகவானே அந்த விக்கிரக ரூபத்தில் உருவானது. இதை வந்து யாரும் செதுக்கெல்லாம் இது பண்ணல. ஓகேவா? அதுதான் ஸ்ரீ ராதா ரமணாவுடைய விக்கிரகம் நடுவில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக, எந்த பக்தருக்காக வந்து ராதா ரமணா வந்து சொந்தம் உருவாகினார்? யாருக்கு சொல்ல தெரியும்? எந்த பக்தருக்காக உருவாகினார்? நோ, எந்த பக்தருக்காக ராதா ரமணா வந்தார்? சொல்லும் போதே சத்தம் சொல்லும் போதே. கோபால் பட்ட கோஸ்வாமி. ஓகேவா? 6 கோஸ்வாமி இருக்காங்க பாருங்க. 6 பேர் இருக்கிறாங்க. அந்த 6 பேரில் கோபால் பட்ட கோஸ்வாமி. கோபால் பட்ட கோஸ்வாமி வந்து 6 பேரில் கோபால் பட்ட கோஸ்வாமி மட்டும்தான் ஃப்ரம் சவுத் இந்தியா. ஓகேவா? சவுத் இந்தியாவிலேருந்து போய் கோஸ்வாமி ஆகினார். அவருக்காக
என்னது பகவான் வந்து தானாக தோன்றினார். வேற எந்த பக்தருக்கும் பகவான் இந்த மாதிரி கருணை கொடுக்கல. எல்லாரும் கருணை கொடுத்துருக்காரு, வித்தியாசமாக கொடுத்துருக்காரு. பட் கோபால் பட்ட கோஸ்வாமி சொந்தமாக விக்கிரகம் உருவானது. ஓகேவா? அப்போ இந்த விக்கிரகத்தோட ஸ்பெஷல் வந்து என்னதுன்னா, ஒரிஜினலாக பகவான் கிருஷ்ணர் எந்த ரூபத்தில் அவர் வந்து கோலோகத்தில் இருப்பாரோ அந்த எக்ஸாக்ட் ரூபத்தை வந்து இந்த ரூபம் தான் அந்த ரூபம். ஓகேவா? இந்த ரூபம் தான் இருப்பார். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சைதன்ய சேதம் கிளாஸில் நான் சொல்லியிருக்கிறேன், ராதா மதன மோகனா விக்கிரகம் ஒன்று இருக்குது, ராதா கோவிந்த தேவ் விக்கிரகம் ஒன்று இருக்குது, ராதா கோபிநாத் ஜியூ விக்கிரகம் இருக்குது. இந்த 3 விக்கிரகம் நம்ம கையுடைய வைஷ்ணவத்துக்கு, நம்ம ஹரிகிருஷ்ணா இயக்கத்துக்கு, வைஷ்ணவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விக்கிரகம். ஆனால் அந்த 3 விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய ஒரிஜினல் தலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராதா மதன மோகன்கிட்ட இருக்கும். ஆனால் உடம்பு வந்து அவங்க வந்து உருவாக்குனது. ராதா கோவிந்தா கிட்ட எப்படி இருக்குன்னா பகவான் ஒரிஜினல் கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரிஜினல் இருக்கும், ஆனால் தலையும் காலும் அவங்க வந்து அழகாக உருவாக்கியிருப்பாங்க. ராதா கோபிநாத் ஜியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கால்லேருந்து கீழே வரைக்கும் ஒரிஜினல் இருக்கும், கிருஷ்ணர் எப்படி இருப்பாது இருக்கும், ஆனால் மேலே வந்து அவங்க உருவாக்குனது. ஆனால் அந்த தலை, அந்த இடுப்பு, அந்த கால், இந்த 3 ஒரிஜினல் சேர்த்து ஒரிஜினல் கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு அது மொத்தமாக காட்டுறது ஓன்லி ஸ்ரீ ராதா ரமணா. அதனால் இன்னைக்கு அவங்க எக்ஸ்பீஷியஸ் அவரோட தோன்றிடும். ஸ்ரீ ராதா ரமணா பகவானுக்கு, கோபால் பட்ட கோஸ்வாமிக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீ பகவான் ஸ்ரீ நரசிங்க தேவருடைய அவருடைய அபிர்வாவ திதி. ஓகேவா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்பியரன்ஸ் டே, டிஸ்அப்பியரன்ஸ் சொல்லுவோம் கரெக்டா? தோன்றியதே மனிதனம். அது சமஸ்கிருதம் சொல்ல கற்றுக்கணும் நம்ம எப்பவுமே. அப்பியரன்ஸ் டே தோன்றி தினத்துக்கு ஆவிர்பாவ திதி, மறைந்த தினத்துக்கு திரோபவ திதி. ஓகேவா? குருவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆவிர்பாவ திதி, திரோபவ திதி, அப்பியரன்ஸ் டே, டிஸ்அப்பியரன்ஸ் டே, தோன்றிய தினம், மறைந்த தினம் கொண்டாடுவோம். குருவுக்கு மட்டும்தான். பகவானுக்கு வெறும் தோன்றிய தினம் மட்டும் தான் கொண்டாடுவோம், மறைந்த தினத்தை கொண்டாட மாட்டோம். இப்போ ஜென்ம அஷ்டமி வச்சுங்களா, கிருஷ்ணன் ஜெயந்தி, கிருஷ்ணன் பிறந்து கொண்டாடுறோம், கிருஷ்ணன் மறைந்து கொண்டாடுறோமா? கிடையாது. ராமநவமி ராமர் தோன்ற மட்டும் தான் கொண்டாடுறோம், ராமர் வந்து கிளம்பி போயிட்டாரு இதோடு முடிச்சு அது கொண்டாடுறோமா? கொண்டாட மாட்டோம். என்றைக்குமே பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு தத்துவங்களுக்கு பகவானோட டைரெக்டாக அவருடைய இன்கார்னேஷன் அவதாரங்களுக்கு நம்ம அப்பியரன்ஸ் டே மட்டும் தான் கொண்டாடுவோம், ஆவிர்வாவ திதி மட்டும் தான் கொண்டாடுவோம், மறைந்த தினம் திருவ திதி கொண்டாட மாட்டோம். ஆனால் குருவுக்கு நம்ம வந்து ஆவிர்வாவ திதி அண்ட் திருவ திதி, தோன்றிய தினம் மறைந்த 2 கொண்டாடுவோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நரசிங்க பகவான் கதை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். மதஜி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஆகப்பட்டா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தான் மதஜி. நரசிங்க கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? சரி, மதி உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. மகாலட்சுமி மதஜி என்னவா? ஓகே. ப்ரூ உங்களுக்கு தெரியாது. ப்ரூ உங்களுக்கு ஓகே. உங்கள் நேர்மையான பதில் ரொம்ப நன்றி. ஓகே. அப்போ நம்ம ஒரு லைட்டாக நம்ம வந்து நரசிங்க தேவ பகவானோட கதையை லைட்டாக நான் போயிட்டு பிறகு நம்ம போகலாம். ஏன்னா நம்ம வந்து கேட்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சது சொல்லிட்டு நம்ம பாடு வண்டி எடுத்து ஓடக்கூடாது. பாஸ்கர், நம்ம உண்மையா இல்லையா? நம்ம தெரிஞ்சது இங்கே இறக்குறதுக்கு வரல, மக்கள் புரிவதுக்காக தான் வந்திருக்கோம். அதனால் வந்து அதான் கேட்டுக்கிறது முதல் யாருக்கு தெரியலையா? ஓகே. நரசிங்க பகவானை வந்து நரசிங்க பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோ நரசிங்கன்னா யார் தெரியுமா? எனக்கு கதை தெரியாது கரெக்டா? லார்ட் நரசிங்க வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து எத்தனை வகையான அவதாரம் எடுக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா அவதாரம் பகவான் கிருஷ்ணகிட்ட தான் வருது. ஓகேவா? உதாரணத்துக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படிங்க நீ கிருஷ்ணகிட்ட அவதாரம் வருது நினைக்கிறீங்க? விஷ்ணு கிட்ட தான் வருது, கிருஷ்ணர் அவதாரம் தானே அப்படியே நினைப்போம். ஜெனரலாக அப்படி தான் வரும். ஆனால் ஆக்சுவலி அப்படி அது கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிட்ட தான் எல்லா அவதாரம் வருது. ஏச்சம்ச கலாபம்சா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம், கிருஷ்ணர்கிட்ட தான் எல்லா அவதாரம் வருது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயதேவ கோஸ்வாமி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எழுதின தசாவத ஸ்தோத்திரம் ஆல் இண்டியா ஃபேமஸ்ஸு. அது வந்து என்னதுன்னா அவர் எல்லா அவதாரமும் கிருஷ்ணகிட்ட தான் வரும் சொல்லிப்பார். கேசுதா மீன சரீரா, கேசுதா நரஹரி ரூபா, கேசுதா ராம சரீரா, எல்லாமே கேசுவா கிட்ட தான் வரும் சொல்லியிருக்காரு. அந்த கேசுவா வந்து யார்? கிருஷ்ணா இஸ் த கேசுவா. ஓகேவா? இப்போ அதே போல் பகவான் வந்து எத்தனை வகையான அவதாரம் எடுக்கிறாரு? யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? நோ, 10 அவதாரம். எத்தனை வகை? ஹவு மெனி டைப்ஸ் அவதாரம் எடுக்கிறாரு? 6 வகை. அருண் சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க. 6 வகை அவதாரம் ஒன்று சொல்லுங்க. அண்ணா கிருஷ்ணன் பூர்ண அவதாரமா? பூர்ண அவதாரமா? புதுசாக இருக்கிறதா? வேற அண்ணா என்ன அவதாரம்? திவ்ய மதி
குணாவதாரம். ஓகே, அடுத்து லீலாவதாரம், புருஷ அவதாரம், மன்வந்த அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், அண்ட் என்னது கால அவதாரமா, காலாவதாரம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீலா அவதாரம், புருஷ அவதாரம், மன்வந்த அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், குணாவதாரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுக அவதாரம். 6 வகையான அவதாரங்கள் இருக்கிறாரு. அதில் லீலா அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ். லீலா அவதாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீலா அவதாரத்துக்குள்ளே தான் 10 வகையான அவதாரங்கள் வருது. இப்போ கோயிலெலாம் நீங்கள் பார்க்குறீங்களா, பகவானோட 6 வகையான அவதாரங்களில் ஒரு அவதாரம் லீலா அவதாரம். அந்த லீலா அவதாரத்துக்குள்ளே தான் 10 அவதாரம் இருக்குது, தசாவதாரம். ஓகே ஓகே மொதல் அவதாரம் வந்து என்னது, மத்ஸ்யம். 2வது அவதாரம் வந்து என்னது, கூர்மம். மத்ஸ்ய அவதாரம் வந்து என்னது, பகவான் மீனாக வந்தார். ஓகேவா. 2வது வந்து என்னது, கூர்மம் அவதாரம் என்ன வந்தார், ஆமை மாதிரி கூரா ஆமை வடிவத்தில் வந்தார். மீனா வந்து என்ன பண்ணார் தெரியுமா, மீனா வந்து என்ன பண்ணாரு, உலகம் வந்து அழிய போகுது, எல்லா இதுவும் அழிய போகுது. அப்போ என்ன பண்ணுவார், ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த முனிவர் பேர் வந்து என்னது, தாமோதர சோசல் பேர் என்ன வரும், தாமோதர ஸ்லோகம் இருந்தார் அந்த முனிவர், சத்தியவர்த முனிவர். சத்தியவர்த முனிவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கப்பையை செய்ய சொல்லுவார். சத்தியவர்த முனிவர் கப்பையை செய்து பிறகு எல்லா ஜீவராசியும் அந்த கப்பை ஏற்றுவார். பிறகு உலகம் அழிய கட்டம் வரும்போது பகவான் மிகப்பெரிய ஒரு மீன் வடிவத்தில் வந்து காப்பாற்றுவார் எல்லாரையும். அது மத்ஸ்யாவதாரம். ஓகேவா. 2வது கூர்ம அவதாரம். பார்க்கடலை கடையும் பொழுது அந்த மந்தார மலையை கீழே போகும்போது அந்த மலையை தூக்கி நிப்பாட்டுறதுக்காக அந்த ஆமை வடிவில் வந்து காப்பாற்றினார். 3வது வந்து என்னது, வராக அவதாரம். இரணியாட்சியை அழிக்க வந்தார், பண்டி ரூபத்து வந்தார். 4வது வந்து பாரு நரசிங்க அவதாரம், அதாவது இரண்யகசிபு அழிக்க வந்தார். ஓகேவா. அதான் நீ பார்க்க போகிறோம். 5வது அவதாரம் வந்து யாரு, 5வது யாரு, 5வது யாரு, பரசுராமர். பரசுராமர் வந்து என்ன பண்ணார், அவர் வந்து அதாவது இந்த உலகத்தை வந்து சரியாக வழி நடத்தாத அரசர்களை கிங்கை வந்து எல்லாத்தையும் சாவடிக்கு வந்தார். ஓகேவா. அடுத்து பரசுராமருக்கு அப்புறம் வாமன அவதாரம். வாமன அவதாரம் குள்ள பிராமணர் வந்தார். ஓகேவா. ஒரு பிராமணர் வந்தார். பிறகு வந்து அவர் வந்து 3 அடி நிலம் கேட்டார். யார்கிட்ட, பலி மகாராஜா கிட்ட. ஓகேவா. பலி மகாராஜா வந்து எடுத்துக்க சொன்னார். 1 அடி வந்து அவர் அளந்தார், பாதா வரைக்கும் போச்சு, பெருசாகிட்டார். 2வது அடி பார்த்தீங்கன்னா அது வந்து சத்தியலோக வரைக்கும் வந்துட்டார். 3வது அடிக்கு இடம் இல்லை, 3 அடியை அவர் தலைமையில் வச்சார் பலி மகாராஜாக்கு. அடுத்து இப்போ எத்தனை சொல்லிட்டு, 5 சொல்லிட்டேனா, 5 6 அடுத்து எத்தனை, 7வது என்னது, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஓகேவா. அவர் வந்து எப்படி ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு ஐடியல் கிங் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி வாழ்ந்து கட்டுப்படி இஸ் மரியாதை புருஷோத்தமா. அவர் எத்தனாவது, 7. அடுத்து 8 வந்து யாரு, 8 யாரு, கிருஷ்ணன். 8 யாரு, வச்சு கேமரா திரும்ப வருவோம். கேமரா எப்படி திரும்பிட்டே இருக்கும். இங்கேருந்து பாரிமா சொல்லுங்க. பலராம். எஸ், பலராமர் வந்து அவர் வந்து கிருஷ்ணாவதாரம் வராரு. ஓகேவா. பலராமருடைய அந்த மகாபாரத போல் நடந்துச்சு. அடுத்து 9 புத்தாவதாரம். கிருஷ்ணாவதி புத்தாவதாரம் வந்து என்ன பண்ணாரு, புத்தர் எதுக்கு வந்தார் வந்துச்சு தெரியுமா, புத்தர் பார்த்துக்கிங்கண்ணே, புத்தர் உஷி பண்ணிருக்கு தானே. புத்தர் எதுக்கு வந்தார், நிந்த யக்ய, அதாவது யஜ்யங்களை இந்த பலின்றத உயிர் பலி பண்ணுறத நிப்பாடுறதுக்காக தான் யார் வந்தா, புத்தர் வந்தார். ஓகேவா. தேன் நம்பர் 10 வந்து யாரு, அடுத்த வாரம் இப்போ புத்தருக்கு 9 வந்துருச்சு. அடுத்து 10வது யாரு, 10வது யார் தெரியுமா வந்துச்சு, கல்கி அவதார், கடைசி அவதாரம். எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு வரப்போறாரு. ஓகேவா. அப்போ இந்த அவதாரங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. 1வது என்ன சொன்னேன், மீன் அவதாரம், மச்சம். கரெக்டா. அது ஒரு மிருகத்துக்குள்ள சேருது. ஓகேவா. அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம் வந்து என்னது, ஆமை, ஒரு மிருகத்துக்குள்ள சேருதா, நல்லா கேர்ஃபுல்லாக கேட்கணும். அடுத்து 3வது வந்து என்னது, வராக அவதாரம், பன்றி அவதாரம். ஓகேவா. நம்ம வந்து பன்றியை வந்து நம்ம வந்து என்னது, அது வந்து அழுக்கு இழுக்கு அப்படி இப்படி சொல்கிறோம் நம்ம. ஆனால் அந்த பன்றி அவதாரத்தில் வந்திருக்கிறாரு. ஓகேவா. அந்த பன்றி அவதாரமும் ஒரு மிருகம். கரெக்டா. ஓகே. இப்போ 4வது விட்டுருங்க. 5வது பாருங்க, பரசுராமர் வராரு. 5வது பகவான் வந்து பரசுராமர் வரும்போது வாமனராக வராரு. வாமனராக வரும்போது என்னது, மனித ரூபத்தில் வராரு. 3வது வந்து என்ன இருந்தார், 3வது என்னது, வரகாவதாரம், ஃபுல்லாக மிருகம். 5வது வாமனர், ஃபுல்லாக வந்து என்னது, மனிதர். இந்த 5லேருந்து அதுக்கப்புறம் கடைசி கல்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மனித ரூபம் தான். 1லேருந்து 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிருக ரூபம்.
இந்த 4வது ரூபத்தில் தான், 4வது அவதாரத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, மிருகத்திலேருந்து அவர் வந்து மனித ரூபத்தில் அவதாரம் எடுக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நரசிங்கா என்ன அர்த்தம்னா, நரனா வந்து என்ன அர்த்தம், ஹியூமன் பீங், மனிதன் அர்த்தம். சிங்கானா என்னது, மிருகம், சிங்கம் அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 பாடியும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாதி கடவுள், பாதி மிருகம், பாதி கடவுள் பகவான், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்தது தான் நரசிங்க தேவ பகவான். அதை நீங்கள் மனித ரூபமும் சொல்ல முடியாது, அது மிருகமும் சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா? இந்த நரசிங்க அவதாரம் தான் அவர் அடுத்து எடுக்கக்கூடிய அவதாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான அவதாரம். ஏன்னா அவர் தொடர்ந்து மிருக அவதாரமாக எடுத்துக்கலாம். அவர் மனித அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம், அவருக்கு இந்த நரசிங்க அவதாரத்தில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்குது. மச்ச அவதாரத்துக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா அம்மா இருக்காங்களா? கூர்ம அவதாரத்துக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? பகவானுக்கு கிடையாது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வராக அவதாரத்துக்கு அப்பா அம்மாவும் வந்தாரா? வராக அவதாரம் எங்கேருந்து வந்தார்? வராக அவதாரம் எங்கேருந்து வந்தார்? பிரம்மாவுடைய நாசி துவாரம் மூக்கிலேருந்து வந்தார் அவர். ஓகேவா? ஆனால் நரசிங்க பகவான் எங்கேருந்து வந்தார்? அப்பா அம்மா வந்தாரா? அவர் தூண்லேருந்து உடச்சிட்டு வந்தார். ஓகேவா? ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் வாமன அவதாரத்துலேருந்து நீங்கள் வந்து எல்லா அவதாரம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அப்பா அம்மா எல்லாமே இருக்கும். கரெக்டாக சாமக்கந்த மதஜி? கரெக்டாக இல்லையா? இன்றைக்கி நம்ம வந்து அந்த கதையை பார்த்துட்டு லைட்டாக பார்த்துட்டு அதுக்குள்ளே பேக்ரவுண்ட் அதுக்குள்ளே போய், ஏன்னா நான் நிறைய அதுக்குள்ளே பின்னாடி என்ன இருக்குது அது பேச வந்தேன். பட் கதை சில பேர் தெரியாதனால நரசிங்க கதையை ஒரு ஸ்மாலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா? 2 அண்ணன் தம்பிங்க. ஓகேவா? ஒருத்தர் பேர் வந்து என்னது, இரண்யாக்ஷன், ஒருத்தர் இரண்யகசிப்பு. ஓகேவா? அந்த அண்ணன் தம்பிங்க பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஏன் இவங்க அசுரலாக வந்தாங்க அது முதல் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கஷ்யப்பா அவர் வந்து ஒரு சாது, கஷ்யப்ப முனிவர் இஸ் அ சாது, பியோர் டிவோட்டி. அவருக்கு 2 மனைவிகள், ஒன்று திதி, ஒன்று அதிதி. திதிக்கு பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்கள், அதிதிக்கு பிறந்தவங்க தேவர்கள். திதிக்கு பிறந்தவங்க த டிமான்ஸ், என்ன அதிதிக்கு பிறந்தவங்க அவங்கள தேவா, அதாவது டெமிகாட்ஸ். அப்போ திதி வந்து ஒரு நாள் வந்து தன் கணவரோட இன்பமாக இருக்கணும்னு நினைக்கும் போது அவர் சொல்கிறாரு, இந்த டைம் வந்து நாட் ஆக்ஸ்பீஷியஸ் டைம், சரியான நேரம் இல்லைன்னு. அப்போ சரியான நேரம் இல்லாதப்ப ஒரு ஆண் பெண் இணைந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்க அசுரனாக வரும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த 2 பேர் வந்து திதிக்கு வந்து பிறந்தாங்க. அவங்க பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எல்லாமே அமங்கலமாக இருந்துச்சு. இரண்யாக்ஷன் அண்ட் இரண்யகசிப்பு. இதில் இரண்யாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன், இரண்யகசிப்பு தம்பி. ஓகேவா? அப்போ இரண்யாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தவறு பண்ணார். அதனால் வராக தேவ பகவான் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாவடிச்சார் இரண்யாக்ஷனை. ஓகேவா? இரண்யாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சோ மச் அகங்காரம், நான் தான் இந்த இடத்துக்கு கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு. அப்போ பகவான் என்ன பண்ணார், வராக மூலியமாக வந்து அவர் வந்து சாவடிச்சார் பன்றி ரூபத்தில் வந்து. ஜெய ராதகோபால் ஜியூக்கு. அதே போல் என் அண்ணனை சாவடிச்சா விஷ்ணு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இரண்யகசிப்போர் என்ன பண்ணுறாரு, தவம் இருக்கிறாரு. அவர் ஒரே மோட்டிவ், என் அண்ணனை சாவடிச்ச இந்த விஷ்ணுவை நான் சாவடிக்கணும். ஓகே மதி அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ என்ன பண்ண தவம் பண்ணுறாரு. ஆனால் தவம் பண்ண போகும்போது இரண்யகசிப்புடைய மனைவி பேர் வந்து என்னது அருண் சொல்லுங்கள், யார் தெரியும்? கயாது. ஜி கயாது இல்லை, கே கயாது. கயாது வந்து மனைவி. அப்போ அசுர வம்சத்தில் என்னது இவர் வந்து வராரு. யார்? இரண்யகசிப்பு. அசுர அதாவது டிமான் ஃபேமிலி, அவங்க அசுர குலத்தில் சேர்ந்தவங்க. அப்போ இரண்யகசிப்பு வந்து போய் சோ மச் அகங்காரத்தில் இருக்கிறாரு. அவர் தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும். அதே டைமில் இந்த விஷ்ணு வந்து என்னுடைய சகோதரன், என்னுடைய பிரதரை வந்து சாவடிச்சா சொல்லிட்டு விஷ்ணுவை பழி வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு இந்த சக்தி இந்த பத்தாது, நம்ம போயிட்டு பகவான்கிட்ட போயிட்டு சக்தி வாங்கணும், பிரம்மதேவரை நோக்கி தவம் பண்ண சொல்லி இரண்யகசிப்பு தவம் பண்ண போகிறாரு. ஓகேவா? அட் த சேம் டைம் என்ன ஆகுது, கயாதோ கர்வமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த 33 கோடி தேவர்கள் டெமிகாட்ஸ் நிறைய இருக்காங்களா, அது மெயினாக வந்து இந்திரன் சம்மந்தப்பட்ட அந்த இவங்களும் இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே ஒருத்தரோடைய அட்டுழியம் தாங்க முடியல, இதில் வயிற்றில் ஒரு பாப்பா இருக்குது. இப்போ இவனும் வெளியே வந்தானா என்ன ஆகுறது, நம்ம எல்லாரும் சாவடிச்சிடும். அதனால் இரண்யகசிப்பு தவம் பண்ண போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு? பிரம்மதேவரை நோக்கி தவம் பண்ண போயிட்டாரு. எப்படி தவம் பண்ணாரு? 2 கால் இருக்குல்ல, 2 காலை தரல் வைக்கல, 2 காலை அந்த தம் இருக்குல்ல, அந்த அந்த கட்டை விரல், கால் கட்டை விரல் மட்டும் தான் நின்றாரு. மற்ற எல்லா விரலும் மிச்சம் இருக்கிற 8 விரலே தரையிலே படலை. புரியுது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா? கால் இப்படி
வெறும் கட்ட விரல் மட்டும் நிற்கிது, மற்ற 8 விரலும் கீழே படலை. அந்தளவுக்கு நின்று கையை நேராக தூக்கி அவர் ஃபுல்லாக வந்து தவம் பண்ணுறாரு. ஓகேவா? ஓம் பிரம்மாய நம, ஓ பிரம்மாய நமகனே. ஓகேவா? அப்போ அந்த தவம் பண்ண என்ன அவர் உடம்பு சூடாகி என்ன ஆகுது, அவர் மண்டையிலேருந்து அந்த நெருப்பு ஃபயர் வருது. அந்த ஃபயர், அந்த புகையில பிரம்மதேவர் வந்து அவர் வந்து வரம் கொடுக்க வராரு. அந்த புகை மண்டலத்தில் பிரம்மதேவருக்கு தெரியல எங்கேயா நான் இருக்குன்னு சொல்லி, அந்த அளவுக்கு உடம்பு வந்து ஃபுல்லாக எலும்பாகி பாதி தான் அப்படி இதாகிட்டாரு. சரியான தவம் பண்ணதை இரண்யகசிபு அடிச்சிக்க முடியாது. அப்போ சரி, இந்த சைடு ஒரு தவம் பண்ணியிருக்கும் போது அந்த சைடு கையாவது ஒன்று என்ன பண்ணுறாங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க. தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவளை மொத்தமாக முடிச்சுடணும், ஒரு சாவடிச்சதான் இந்த அசுரன் வந்து பிறக்க மாட்டாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, நாரத முனிவர் வர்றாரு. இந்தமாரி வந்து கணவன் இல்லாமல் மனைவி வந்து கர்ப்பவதியாக இருக்கும் போது சாவடிக்குது தவறு, நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு அசுரத்தரமாக தான் மாறுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து ஏசி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு என்ன பண்ணுறாரு, நாரத அவர் ரூமுக்கு அவருடைய ஆசனத்தை கூட்டு போகிறாரு. அங்கே அவங்கள வச்சு பாதுகாக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, நாரத வந்து சாது ஒரு பக்தர் என்ன பண்ண அன்னாடிக்கு பாகவத கதையை, அது பகவான் கதைகளை பல லீலைகளை பேசுகிறார், அன்னாடிக்கு பேசுகிறாரு. கையாவது என்ன பண்ணுறாங்க, நம்மள மேலே உட்காந்து கேட்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் தூங்கிடுறாங்க. ஆனால் வயிற்றுக்குள்ள இருக்கிற பேபி என்ன பண்ணுது, கதையை கேட்டு அது பகவான் கதை கேட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு பக்தனாக மாறுது. அந்த பேபியோட பேர் வந்து என்னது, பிரகலாத மகாராஜா, பக்த பிரகலாதன். ஓகேவா? பிறகு என்ன ஆகுது, இரண்யகசிபர் வராரு. வந்தோடனே அவருக்கு பவர் கிடச்சிருச்சு. பவர் கிடச்சோன்னு என்ன ஆகுது, ஃபுல்லாக வந்து அவர் ஹாங்காத்தில் இருக்கிறாரு, எல்லாரையும் நாசம் பண்ணுறாரு. பிறகு வந்து என்ன பண்ணுறாரு, சண்டா அமர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர், அவங்க அந்த அசுர குலத்தில் 2 டீச்சர் இருக்கிறாங்க. அப்போ அந்த அசுர குலத்தில் பிறக்கிற பேபி எல்லாத்தையும் அந்த ஸ்கூலுக்கு தான் அனுப்புவாங்க. அந்த சண்டா அமர்கா என்ன பண்ணுறாங்க, அப்பா உங்கள் அப்பா தான்ப்பா கடவுளே, அதனால் ஓம் ஹிரண்யாய நமக இந்த மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பிரகலாதன் சின்ன வயசுலேயே வந்து என்னது பகவான் நாரதருடைய கருணை கிடச்சதுனால அவர் வந்து ஓ நமோ நாராயண நமக அது சொல்கிறாரு. அப்போ வந்து சண்டாம சொல்கிறாங்க, எப்பா எங்கள் வேலைக்கு நீ வந்து உழ வச்சிடாத, அதனால் வந்து தயவு செய்து நீங்கள் சொல்லுன்னு. இவர் கேட்க மாட்டார். அவர் மட்டும் ஒழுங்காக இல்லாமல் அவங்க கிளிக்ஸ் அங்கே கூட எல்லாரையும் வந்து நாராயண நாம சொல்ல வச்சுறாரு. பிறகு அவங்க அப்பா வந்து ஸ்கூலில் முடிஞ்ச பிறகு கிராஜுவேஷன் நடக்கும்ல, அந்த மாதிரி கிராஜுவேஷன் முடிஞ்சு கூட்டு வராங்க. சரி இப்போ என்னப்பா கற்றுக்கிட்டுன்னு சொல்லி மடியில் உட்கார வச்சு கேட்குறாரு. அதனால ஓம் நமோ நாராயண நம சொன்னானே டென்ஷன் ஆகிட்டார். தூக்கி போட்டார். தூக்கி போட்டோடனே நான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன், வார்த்தை கூட சொல்லிட்டாரு, இவனை போய் திருப்பி சரி பண்ணி கொண்டு வாங்க. இவன் வந்து யார் என்னோட எதிரி, அந்த விஷ்ணுவை நான் சொல்லியிருக்கிறானு, தூக்கிட்டு போவாங்க சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, காலு கையில் விழுந்து கேட்குறாங்க. அவர் வந்து 1 இன்ச்சு கூட மாறல. நமோ நாராயண நம்ம தவிர்த்து வேறு எதுவுமே வர மாட்டேது. அப்போ சொல்லிட்டாங்க, இந்த கேஸை காப்பாற்ற முடியாது, உங்கள் அப்பா கிட்டே கொடுத்துலாம் சொல்லி அவங்க அப்பா அனுப்பி விட்றாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, லாஸ்ட்டாக அவனுக்கு வார்னிங் கொடுக்குறேன் சொல்லுனேன். அவர் ஓம் நமோ நாராயண நமகா சொல்கிறாரு, வேறு எதுவும் சொல்ல மாட்டேறாரு. அப்போ என்ன நடக்குது, என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, தண்டனை கொடுக்குறாரு. முதல் என்ன பண்ணுறாரு, எடுத்தோன்னே பாம்பு விஷம் கொடுக்குறாரு. பாம்பு விஷம் குடிச்சு அவருக்கு ஒன்றும் ஆகலை. பிறகு ஒரு மலையிலேருந்து தூக்கி போடுறாங்க, பூமாதேவியை பிடிச்சிடுறாங்க. பிறகு வந்து யானை மட்டும் மிதிக்க சொன்னால் அங்கே யானை வந்து அவருக்கு மாலை வந்து போடுது. பிறகு எது பண்ணாலும் வந்து அவர் ப்ரொடெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இவரோட யார் இரண்யகசிபுடைய அவங்க சகோதரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நெருப்பு சக்தி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து சின்ன பையன் தானே, அழகாக ஏமாற்றி உட்கார வச்சு இந்த நெருப்பில் அப்படியே எரிச்சிடலான்னு பார்த்தா அவங்களே எரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி பல வகையான இது பண்ணி பார்த்தியா, ஏய் உனக்கு கடவுள் சொல்லி அவன் கடவுளுக்கு வர சொல்லி அப்படின்னு கூப்பிடும்போது, ஆமாம் கடவுள் எல்லா இடத்துல இருக்கார், உனக்கு தான்ப்பா கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிடுவார். ஒன்றும் டென்ஷன் ஆயிடுவார். அப்போ உன் கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறா, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. எல்லா இடத்துல இருக்கிறா, இந்த தூணில் இருக்கிறாரு கேட்குறாரு. தூணில் இருக்கிறாரு. ஓகேவா? அது வரைக்கும் பகவான் வந்து பக்த பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வெயிட் பண்ணுறாரு. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, உள்ளுக்குள்ளே அவர் விஷ்ணு ரூபத்தில் நிற்கிறாரு. ஆனால் ஏன் வந்து அவர் நரசிங்க பகவான் ரூபம் எடுத்தார்னா, அவர் வந்து உன்னை யானை மிதிக்கிற மாதிரி நான் உன்னை மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது, யானை அடிக்கிறதுக்கு தைரியமான சக்தி வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு உண்டு. ஓகேவா? அப்போ அது அந்த காரணத்துக்காக அவர் வந்து பாதி சிங்கம் பாதி மனித ரூபத்தில் அவர் வந்து அந்த இதை உடச்சிட்டு ஜெய் ஸ்ரீ நரசிங்க தேவ பகவானாக வரார். ஜெயசிங்க தேவ பகவானுக்கு அதே நரசிங்க பகவான் வந்தோடனே அப்போ சண்டை நடக்குது. இரண்யகசிபு வந்து சாவடிக்கிறாரு. ஆனால் ஏன் அவர் ஏன் வந்து அவர் வந்து சிங்க ரூபத்தில் வந்தார், இன்னொரு காரணம் வந்து என்னதுன்னா, அவர் இரண்யகசிபு தவம் பண்ணும் போது அவர் வந்து வரம் கேட்பார். என்ன வரம் கேட்பார், அவர் வந்து மனிதனாலையும் சாகக்கூடாது, மிருகத்தாலையும் சாகக்கூடாது, காலையிலையும் சாகக்கூடாது, ராத்திரியும் சாகக்கூடாது, உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியேயும் சாகக்கூடாது, மேலேயும் சாகக்கூடாது, கீழேயும் சாகக்கூடாது, அங்கே சாகக்கூடாது, இப்படி சாகக்கூடாது, அங்கே சாகக்கூடாது கேட்டிருந்தாரு.
ஏன்னா முத என்ன கேட்பாரு, எனக்கு சாவே வரக்கூடாதுன்னு. அப்போ பிரம்மதேவர் சொல்லுவார், அப்பா அப்படின்னா வேற ஆள் நீ பார்த்துக்கோ, ஏன்னா எனக்கே சாவு உண்டு, அதனால் வந்து வேறு என்ன வேணும். அப்போ என்ன பண்ணாரு, டெக்னிக்கலாக கேட்குறாரு, காலை ராத்திரி நைட்டு டே, அப்புறம் வந்து மிருகம் அதெல்லாம் கேட்குறாரு. அப்போ இவர் சாவடினா ஸ்பெஷல் அவதாரம் தேவைப்படும். அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு, உள்ளுக்குள்ள விஷ்ணு ரூபத்தில் நிற்கிறாரு. அப்போ அவர் வந்து ஏதாச்சும் ஒரு மிருக ரூபத்தில் இருக்கும், ஏன்னா அவர் மனசை சாகக்கூடாது, மிருகத்தை சாகக்கூடாது. ஆனால் நரசிங்க தேவ பகவான் இருந்தது, அவர் மனிதனும் கிடையாது மிருகமும் கிடையாது, அதான் நரசிங்கா ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்போ யானை மாரி உன்னை மெதிச்சுன்னு சொன்னதால தான் அவர் வந்து எந்த ரூபம் எடுக்குன்னு தெரியல, அதனால சிங்க ரூபத்தை எடுத்துட்டாரு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சாவடிக்கிறாரு. சாவடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் சாவடிக்கல, உள்ள சாவடிக்கல, வாசப்பள்ள வச்சு சாவடிக்கிறாரு. ஓகேவா? மேலேயும் கீழே இல்லை, அவர் அந்த இடத்துல அவர் மடியில் போட்டார். பிறகு சாயந்தரம் ராத்திரி உள்ள காலில் சாயந்தரத்தில் சாவடிச்சார். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த நடுவில் கரெக்டாக பார்த்து சாவடிக்கிறாரு. பிறகு பிரகலாத மகாராஜாவை என்னது சிவபெருமானெலாம் லட்சுமி தேவதாரெலாம் வந்துட்டாங்க. எப்பா பாரு நரசிங்க தேவ பகவான் பாருப்பா, ஒன்று ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருக்காரு, தயவு செய்து நீ வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக ஆக்குன்னு. பிறகு வந்து நரசிங்க தேவ பகவான் பிரகலாதனை மடியில் உட்கார வச்ச பிறகு அப்போ வந்து பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பிரகலாத மகாராஜா வந்து அப்படி வந்து லீக் பண்ணுறாரு, நக்கிறாரு. அப்போ தான் அவர் பாட்டு பிடிச்சி பார்க்குறாரு. அவருக்கு வந்து என்னென்னா வாட்சல்ய பாவம் ஏற்படுது. வாட்சல்ய பாருன்னா ஒரு 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 பேரண்ட்ஸ் மாரி, ஒரு அப்பா பையன் அந்த உணர்வு ஏற்படுது. ஏன்னா பிரகலாத மகாராஜா வந்து அப்படி வந்து உட்காந்துட்டாரு அழகா. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு வந்து பகவானுக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஸ் வருது. என்ன வருதுன்னா, நான் பிரகலாதனை காப்பாற்ற வந்திருக்கேன், அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, ஓகேவா? ஆனால் பிரகலாதனுக்கு வந்து அங்கே அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, அவனுக்கு சந்தோஷம் இருக்குது. என்னது, பகவானை காப்பாற்றுறாரு. அப்போ என்னால் பிரகலாதனுடைய ஹாப்பினஸை சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. அப்போ அதனால் என்ன பண்ணுறாரு, அடுத்த அவதாரம் வந்து என்னது, வாமன அவதாரத்து, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா அவதாரத்திலும் அவர் என்ன பண்ணுறாரு, அப்பா அம்மாவோட பிறக்கிறாரு. அவர் வாமன தேவர் அப்பா அம்மாவோட பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் பரசுராம அப்பா அம்மாவோட பிறகு, அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸோட பிறக்கிறாரு. பிறகு நரசிங்க தேவங்க இப்போ அப்பா உங்கள் அப்பா நான் சாவடிச்சிட்டேன், எதுவும் கோச்சிக்கிட்டே கேட்குறாரு. இல்லைப்பா எதுவும் கோச்சிக்கல, சரி இவர் உங்கள் அப்பா காப்பாற்றிடலாமா, என்ன பண்ணணும், உங்கள் அப்பாவுக்கு என்ன வேணும்னு. அதாவது உங்கள் அப்பா வந்து என்ன பண்ணலாம், என்ன இனி வந்து இந்த வம்சத்தில் யாரும் நீங்கள் சாவடிக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு ஒரு நற்கதி கிடைக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் அந்த பிரகலாதன மகாராஜாவோடைய வம்சத்தில் வந்த பிரகலாதனோட பேரன் தான் வந்து யார், பலி மகாராஜா. அந்த பலி மகாராஜா என்ன பண்ணார், வாமன தேவர் வந்து சாவடிக்கல, என்ன பண்ணார், பாதாள லோகத்து பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அத்தலை வீத்தலை தலாத்தலை ரசத்தலை மகாத்தலை பாதாள லோகம் கீழே இருக்குது. அந்த பாதாள லோகத்தில் வாமன தேவர் ஒன்றும் அங்கே இருக்கிறாரு. ஓகேவா? அப்போ இதேமாரி பிரகலாத மகாராஜா வந்து என்ன பண்ணார்னா, தன் அப்பாவுக்காக என்ன பண்ணார், அவர் வந்து பிரார்த்தனை பண்ணார், எங்கள் அப்பாவுக்கு நற்கதி கிடைக்கணும்னு. ஓகேவா? ஆனால் இந்த இரண்யகசிப்பு இரண்யாக்ஷன் 2 பேர் இருக்கிறாங்களே, ஆக்சுவலி இவங்க வந்து யாருன்னா, பகவான் விஷ்ணுவோடைய வைகுண்டத்தில் 2 செக்யூரிட்டி இருக்கிறாங்க, 2 காவலர்கள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் வந்து என்னது, ஜெய் அண்ட் விஜய். அந்த ஜெய் அண்ட் விஜய் பகவானுக்கு வந்து சண்டை போடணும்னு ஆசை. அந்த சண்டை போடணும்னு ஆசை நிறைவேறதுக்காக தான் ஜெய் அண்ட் விஜய்னு வந்து பார்த்திங்கன்னா பூமியில் சத்யயுகத்தில் இரண்யகசிப்பு வராங்க. பிறகு திரேதாயுகத்தில் ராவணன் கும்பகர்ணா வராங்க. தென் அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் சிசுபாலன் தண்டவகரனா வராங்க கிருஷ்ண லீலையில். ஓகேவா? கலியுகத்தில் ஜெகாய் அண்ட் மாதாய சைத்தன்ய மகாபிரபு லீலையில் வராங்க. ஓகேவா? அந்த இரண்யகசிப்பு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க மறைமுகமாக அவங்க பகவானுடைய பக்தர்கள் தான். ஓகேவா? ஓரளவுக்கு புரிஞ்சு நினைக்கிற மாதிரி. ஓகேவா? அப்போ இந்த நரசிங்க பகவான் லீலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுக்காக, ஓகேவா, இப்போ கதை ஓரளவுக்கு முடிச்சு, இப்போ தத்துவங்க ஃபிலாசபிக்கலாக கொஞ்சம் போவோம். நம்ம பகவான் ஒர்ஷிப் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரே கோல், உண்மையா இல்லையா? நம்ம வழிபடக்கூடிய பகவான் வந்து யார், ராதா அண்ட் கிருஷ்ணா, அதான் டாப் மோஸ்ட், கரெக்டா இல்லையா? ராதா கிருஷ்ணா வழிபடுறது தான் நம்ம எல்லா இடத்துலையும் இது பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ராதா கிருஷ்ணன் வைக்கிறோம். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்து யார், கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு கலியுக வராரு. ஓகேவா? ஆனால் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நரசிங்க பகவான் வைக்கிறோம். பகவான் பல அவதாரம் எடுத்திருக்கிறாரு. மச்ச அவதாரம் எடுத்திருக்காரு, கூர்மா அவதாரம் எடுத்திருக்கிறாரு, வாமன அவதாரம் எடுத்திருக்காரு, பலராமன் அவதாரம் எடுத்திருக்காரு, கல்கி அவதாரம் எடுத்திருக்காரு, புத்தர் வச்சுருக்காரு. அங்கே புத்தரும் வைக்கலாம், வாமனரும் வைக்கலாம், அங்கே வந்து பரசுராமரும் வைக்கலாம், அங்கே வராகர் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாமா இல்லையா? எதுக்காக ஆச்சாரியர்கள் நரசிங்க பகவானை மட்டும் செலக்ட் பண்ணாங்க? அதுக்கு எனக்கு பதில் கூறுவோம் என் அன்பான பக்தர்களே. ப்ரொடெக்ஷன் வரும் உங்களுக்கு பதில். ஓகேவா? அதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அது தவிர்த்து
பாதுகாப்பு ஏன் நரசிங்க தேவி பகவான் தவிர்த்து கிருஷ்ணா பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? ஏன் மாதிரி சுமங்கலா மாதிரி நரசிங்க தேவி பாதுகாப்பு கொடுப்பாரா? கிருஷ்ணன் கொடுக்க மாட்டாரா? பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் பதில் விட்டுருங்க, ஓகேவா? அது வேணாம். அதாவது எதுக்காக நரசிங்க பகவானை மட்டும் ஆச்சாரியர்கள் எடுத்து ஹோட்டலில் தனியாக ஒர்க்ஷிப் பண்ண சொன்னாங்க? நரசிங்க அவதாரம்லாம் நேற்று செஞ்சுருப்பீங்க, அபிஷேகம்லாம் பண்ணியிருப்போம். எதுக்காக நரசிங்க அவதாரம் மட்டும் ஸ்பெஷலாக ஹோட்டலில் வச்சு ஒர்க்ஷிப் பண்ண சொன்னாங்க? எங்கள் கௌராங்கா பிரியா மாதாஜி சொல்லுங்க. ப்ரொடெக்ஷன் பதிலே வரக்கூடாது. எல்லாரும் வந்திருக்காங்க. வாமனர் பக்தருக்காக தான் வந்தார் பலி மகாராஜுக்கு. மச்ச அவதாரம் பக்தருக்காக வந்தார். கூர்ம அவதாரம் பக்தருக்காக தான் வந்தார். லட்சுமி தேவி இல்லையே பிரபு. லட்சுமி தேவிக்காக தெளிவாக சொல்லுங்க பிரபு. ஆமாம், வராக லட்சுமி வராகவும் இருக்காங்க பிரபு. லட்சுமி தேவி வராக தேவி லட்சுமி வச்சுருப்பாங்க. ஏன் நம்ம வராக வச்சுக்கலாமா? பக்திக்கு obstacle remover. ஓகே, பக்திக்கு தடைகள். ஓகே, வெரி குட். சொல்லுங்க. அது பரப்பதுக்காக, பிரகலாத புகழை பரப்பதுக்காக. பிரகலாத புகழ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வாமனர் வந்தார பலி மறைச்சு புகழ் பரப்பு. பலி மறைச்சு போட்டு நம்ம வைக்கணும். வாமனர் போட்டு வைக்கணுமா இல்லையா மாதிரி? நியாயமாக தான் நியாயமாக இருக்கணும். ஏன் கவராங்க மாதிரி? திவ்யா மாதிரி. திவ்யாவா? அவங்க பேர் நம்ம மறந்தே விட்ட மாதிரி. தர்ஷின் சொல்லுங்க. நோ ஐடியா. அதெல்லாம் ஞாபகம் வச்சிங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா தெரியல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிலோசஃபி. இது ஸ்ரீ ஸ்ரீமன் குரு மகாராஜ் அவர் வந்து ஒரு கிளாஸ் சொன்னது, ஓகேவா? நம்ம நிறையா இது பண்ணுறோம், நிறையா ஒர்க்ஷிப் பண்ணுறோம், ஓகேவா? நரசிங்க பகவான் ஒர்க்ஷிப் பண்ணுறதுல 2 விஷயம் இருக்குது, ஓகேவா? ஒன்று உக்ர நரசிங்கா வழிபடுறோமா. ஒன்றுன்னு வந்து என்ன வழிபடுறோம் டிவோட்டிஸு? லக்ஷ்மி நரசிங்கா, ஓகேவா? இந்த 2 வகையான தத்துவம் இருக்குது. ஒன்று மாதுரிய பாவம், ஒன்றுன்னு ஐஸ்வர்ய பாவம், ஓகேவா? ஐஸ்வர்ய பாவனா வந்து என்னது? ஐஸ்வர்யம்னா வந்து என்னது? ஒப்புலன்ஸ், ஐஸ்வர்யங்கள் நிறையா வந்து காசு இதெல்லாம் வந்து ஒப்புலன்ஸ், இதான் ஐஸ்வர்யங்கள், ஓகேவா? மாதுரியம்னா வந்து என்னது? ஸ்வீட்னஸ், இன்பம், அதாவது பியோர் டிவோஷன், மாதுரியம். 2 வித்தியாசம் இருக்குது, மாதுரியம் அண்ட் ஐஸ்வர்யம். லக்ஷ்மி நரசிங்கா அது வந்து ஒரு கேட்டகரி. ஒன்றுன்னு உக்ர நரசிங்கா அது ஒரு கேட்டகரி. லக்ஷ்மி நரசிங்கா ஐஸ்வர்ய பாவம், உக்ர நரசிங்கா மாதுரிய பாவம். லக்ஷ்மி நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. மாயாப்பூரில் இருக்கிறாங்களே, மாயாப்பூரில் ஏன் வந்து உக்ர நரசிங்க வச்சுக்காங்க? ஏன் லக்ஷ்மி நரசிங்க வச்சுக்காங்க தானே? ஏன் உக்ர நரசிங்க வச்சுக்காங்க? உக்ர நரசிங்கா மாதுரிய பக்தியை கொடுக்கக்கூடியவர். அங்கே வந்து தெரியாமல் வைக்கல. உக்ர நரசிங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதான் உக்ர நரசிங்கா. பார்க்கலாம். உக்ர நரசிங்கன்னு வந்து என்னன்னா, அது ஓன்லி இந்த யுகத்தில் ஓன்லி மாயாப்பூரில் மட்டும்தான் உக்ர நரசிங்கா இருக்கிறாரு. உக்ர நரசிங்கா இந்த 3 லோகத்தில், மேல லோகத்தில், கீழ் லோகத்தில், இந்த மொத்த என்டையர் யூனிவர்ஸில், இந்த கேலக்சியில் உக்ர நரசிங்கா விக்கிரகம் ஓன்லி மாயாப்பூரில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த இடத்துலையும் உக்ர நரசிங்கம் கிடையாது. உக்ர நரசிங்கம் வந்து என்னதுன்னா, நீங்கள் நரசிங்க உக்ர நரசிங்கம் மாயாப்பூர் பிக்சர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி நிற்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? கால் 2 இப்படி இருக்கும். நல்லா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்டெப் முன்னுக்கு இருக்கும், ஒரு கால் ஸ்டெப் பின்னாடி இருக்கும். லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிரமாக நிற்பார். பிகாஸ் காரணம் என்னன்னா, அவர் வந்து யார் அசுரர்களோ அவர் அட்டாக் பண்ணுறது ஒரே ஸ்டெப்பில் பாயதுக்கு நிற்கிறார். அந்த அடிக்கிற ஸ்டெப்பில் நிற்கிறாரு. அதான் உக்ர நரசிங்கா. ஆனால் உக்ர நரசிங்கா அவர் வந்து ஏன் ஒர்ஷிப் பண்ணணும்னா, அவர் மாதுரிய பக்தியை கொடுக்கக்கூடியவர். லக்ஷ்மி நரசிங்கா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஐஸ்வர்ய பாவத்தை கொடுக்கக்கூடியவர். ஆக்சுவலி நம்ம கௌடிய வைஷ்ணவ தாராபடி, கௌடிய வைஷ்ணவ படி, நம்ம ஹரிகிருஷ்ணா படி ஆச்சாரியர்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, உக்ர நரசிங்கா தான் நம்ம ஒர்ஷிப் பண்ணணும், ஓகேவா? லக்ஷ்மி நரசிங்க ஒர்ஷிப் பண்ணலாம், தவறு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஐஸ்வர்ய பாவம்.
நம்மளுடைய பக்தி பாதைக்கு மாதுரிய பக்தி வரணும்னா, உயர்த்தரம் பக்தி அப்படின்னா உக்ர நரசிங்கா தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். காரணம் வந்து என்னன்னா, உக்ர நரசிங்கா வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகா, லக்ஷ்மி நரசிங்கா வந்து அனுகிரகா, உக்ர நரசிங்கா வந்து அந்த பாயமக அவர் வந்து உக்ரஹானா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே வந்து உக்ரமாக இருப்பார். என்ன சொல்கிறது, உக்ரஹ் என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் கால் உக்ர என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஆக்ரோஷமாக இருக்கிறது. ஓகேவா, அது மாதுரிய பக்தி கொடுக்கக்கூடியது. லக்ஷ்மி நரசிங்கா வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம்னா வந்து அனுகிரகம் சொல்லுவாங்களே, ஆசீர்வாதம். உனக்கு எல்லா ஐஸ்வர்யம் உண்டாகட்டும்ப்பா, உனக்கு வந்து 4K சம்பளமா, உனக்கு 14K சம்பளம் வரும், உனக்கு 2 வீடு இருக்கா, நாளைக்கு 10 வீடாக மாறட்டும், அதுவும் அனுகிரகம். ஓகேவா, லக்ஷ்மி நரசிங்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகிரகம் கொடுப்பாங்க. ஆனால் உக்ர நரசிங்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்தியில் மாதிரி கிடைக்கும். அதனால தான் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ அக்கார்டிங் டு மூட், நம்மளோட மூட் வந்து என்ன, பக்தியில் நம்ம வந்து நல்லபடியாக வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து உக்ர நரசிங்காவை நம்ம ஒர்க்ஷிப் பண்ணுறோம். ஓகே, அடுத்த விஷயம் இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயம் கண்டினியூஸாக இருக்குது, ஒன்று தனித்தனியாக இருந்திருக்கேன். இது புரியுதா, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சாலும் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரகலாத மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய போன பிரிவி, அதாவது லாஸ்ட் பர்த்தோடைய ஒரு கதை ஒன்று இருக்குது. எப்படி பிரகலாத மகாராஜா வந்து பக்தனாக மாறுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நரசிங்க பகவான்கிட்ட வந்து நரசிங்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னதுன்னா, பகவான் நரசிங்க தேவர்கிட்ட வந்து பிரகலாத் மலை கேட்குறாரு, எப்பா நான் எப்படிப்பா நரசிங்க பகவானே, நான் எப்படி உனக்கு பக்தனா ஆகினேன், வேறு யாரும் உனக்கு அந்தளவுக்கு பக்தர் இல்லை. ஏன்னா சிவபெருமான் பார்த்து அவர் சொல்கிறாரு நரசிங்க ரொம்ப உக்ரமாக இருக்காருன்னு. லட்சுமி தேவி தாயை அவங்க தூணு பின்னாடி ஒழிஞ்சிட்டாங்க, நான் கிட்ட போக மாட்டேன், எல்லாரும் ஓடுறாங்க, இந்த தேவன் எல்லாம் ஓடுறாங்க, யார் போய் இப்போ அவர் வந்து இது பண்ணுறது, பேசவே பண்ணுறது, எப்படி அவரை சாந்தப்படுத்துறது, யாரும் போக மாட்டுறாங்க. பிரகலாத மகாராஜா மட்டும்தான் போகிறாரு. இப்போ பிரகலாத மகாராஜா வந்து கேட்குறாரு, எப்படி நான் உனக்கு எப்படி நான் உங்களுக்கு வந்து பக்தனாக மாறினேன் அப்படின்னு கேட்கும்போது, அவர் நரசிங்க பகவான் வந்து நரசிங்க புராணம் சொல்லப்படுது. கதை என்னதுன்னா, அவர் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பல யுகங்களுக்கு முன்னாடி, ஓகேவா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணன் இருந்தார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசு சர்மா. அந்த பிராமணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் வந்து சுசீலா. அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து கணவருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனைவியாக இருந்து சேவைகள் செய்து நல்ல ஒரு குடும்பமாக வந்து வசு சர்மாவும் சுசீலாவும் நல்லா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 5 பசங்க. ஓகேவா, 5 பசங்களில் 4 ஒழுங்காக உருப்படியாக இருக்கிறாங்க. இந்த 5ஆவது என்ன கடைசி என்ன ஆயிடுச்சு, அது வந்து அவர் வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப வந்து கெட்ட பழக்கங்கள் இந்தமாரி. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வசு சர்மாவோட 5ஆவது பையன், அவர் பேர் வந்து என்னதுன்னா, அவர் பேர் வந்து அவர் பேர் வந்து வாசுதேவ் நினைக்கிறேன். ஓகேவா, அவர் பேர் சரியாக போடல, வாசுதேவ் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து என்னது இந்த விபச்சாரியோடைய அதிகமான பழக்க வழக்கங்களை வந்து பண்ணியிருக்கிறார் விபச்சாரியோட. ஓகேவா, அதாவது ப்ராஸ்டிடியூட் சொல்லுவாங்க. அப்போ அதனால் என்ன பண்ணி இவர் நல்ல சரியான கெட்ட பழக்க வழக்கங்கள் அதிகமாகிடுச்சு. அப்போ அதிகமாக என்ன ஆச்சு, இவர் வந்து அந்த 4 பசங்க அவங்க ஃபேமிலியோட வந்து பார்த்தா இவர் ரொம்ப தனியாக இருக்கார், ரொம்ப கெட்ட பழக்கங்களோடு இருக்கிறாரு. இது வசு சர்மாவுடைய 5ஆவது பையன். இப்போ என்ன நடக்குது, ஒரு நாள் வந்து இவர் வந்து இந்த ப்ராஸ்டிடியூட் வீட்டில் இருக்கிறாரு, அந்த விபச்சாரி வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அதே விபச்சாரி வீட்டில் ரொம்ப நாள் இருக்க என்னது, அவங்க 2 பேருக்கும் ஒரு நாள் சண்டை மாட்டுது. என்ன சண்டை நடக்குதுன்னா, இவங்களுக்கும் அவருக்கும் சரியான சண்டை. ஓகேவா, சரியான சண்டை, ஒரு நாள் ஃபுல்லாக சண்டை நடக்குது. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு அந்த நாள் ஃபுல்லாக தூங்காமல் சாப்பிடாமல் ஃபுல்லாக சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அந்த ஹோல் நைட். அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து சண்டை போட்டு சாப்பிடாமல் கோச்சிக்கிட்டே 2 பேரும் அப்படியே இருக்கிறாங்க. இது வந்து என்னன்னா, இந்த கதை வந்து என்னன்னா, ஒரு பக்தியோடைய பவர்னு என்ன அது காட்டுறதுக்கு தான் இந்த கதை. ஒரு பக்தியோட பவர் என்னது. அப்போ அந்த ஹோல் நைட் சண்டை போட்டு இவங்க இது ஆயிடுறாங்க. பிறகு கொஞ்ச நாள் சென்று இவரும் செத்து போயிடுறாரு, அவங்களும் செத்து போயிடுறாங்க. ஆனால் இவங்க செஞ்ச பாவத்துக்கு நரகத்தில் வெளுன்னு வெளுக்கணும். அன்றைக்கி என்ன நடக்குது, இந்த ப்ரொசீட் எடுக்கிறாங்களா, விபச்சாரிக்கிறாங்களே, அவங்களுக்கு தேவர் லோகத்தில் ஒரு இடம் கிடைக்கிது. அங்கே பிரிவு எடுக்கிறாங்க, டெமிகோட்ஸாக வராங்க.
ஒரு அப்சராவாக வராங்க. அவங்க அப்சரானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவ மங்கை சொல்லலாம். அங்கே உள்ள லேடிஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி வராங்க. பிறகு வந்து பிரகலாத சரி அடுத்து வந்து அந்த இது இருக்கிற அந்த 5ஆம் பையன் இருக்கிறால, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அசுர குடும்பத்தில் பிறக்கிறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்யகசிபருக்கு பையனாக வந்து பிறக்கிறாரு. அவர் தான் பிரகலாத மகாராஜா. ஓகேவா? இது இருங்க, ரொம்ப நிறைய யோசிக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். இப்போ நான் கதை ஒன்றும் முடியல. ஓகேவா? அப்போ என்ன நடக்குது? பிறகு வந்து பிரகலாத மகாராஜா அவன் பிறக்கிறாரு. அப்போ அந்த பிரகலாத மகாராஜா பிறக்கும் போது இங்கே வந்து குரு அமைச்சுக்கிட்டு அந்த கிளாஸில் கேட்குறாங்க, எப்படி நல்லா பக்தி செய்து நல்லா பண்ணியே நம்மளுக்கு வந்து அறகுறையாக நம்ம இருக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ்கிட்ட இருந்து நம்ம பிரகலாத மகாராஜா மாற முடியுமா? இது எங்கே நியாயம்? கட்டளையா மகாராஜி அப்படி வந்து கேட்குறாங்க. அவர் மகாராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பக்தியோடைய மகத்துவம் வந்து என்னதுன்னா, இந்த நரசிங்க பகவானுடைய விரதம் ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த நரசிங்க சதுர்தசி கரெக்டா, அதுக்கு எந்த திதி இருந்தாலும் விரதம் ஒன்று எடுப்போம். இப்போ ராம நவமியோ நரசிங்க சதுர்தசியோ கௌர பூர்ணிமாவோ ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியோ பலராம் பூர்ணிமா இந்த மாதிரி திதியில் வரும்போது நம்ம விரதம் எடுப்போம். இந்த விரதம் வந்து எதுக்காக நம்ம எடுக்கிறோம்? என்னதுக்காக விரதம் எடுக்கிறோம்? ஃபாஸ்டிங் எதுக்கு வச்சுக்காங்க? மதமே சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒன்றுன்னு பகவான் சந்தோஷப்படுறதுக்கு. ஓகே, வேற ஃபாஸ்டிங் எதுக்காக? ஷாமகாந்த மாதாஜி சொல்லுங்க. பாவங்கள் போக்குறதுக்கா? அதுதான் விரதமா? வெரி குட். பூர்ணி மாதாஜி எதுக்காக ஃபாஸ்டிங், எதுக்காக விரதம்? வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாமா? பகவான் நாம சொல்லி இருக்கணும்னா சமைக்காமல் இருந்தால் போய் பகவான் நாம நிறைய சொல்லலாம். பாதி நேரம் சமையல் கட்டியில் போகுது மதுஜி. வேறு எதுக்காக? மதுஜி கவராங்க அப்படியே மதுஜி எதுக்காக ஃபாஸ்டிங் மதுஜி சொல்லுங்க மதுஜி. உங்கள் பதில் தான் உங்க எதிர்பார்க்குற சுமங்கலா மதுஜி கருணை கிடைக்கிறதுக்காக. ஓகே, நிறைய இடத்துல வந்து ஃபாஸ்டிங் எதுக்காக நிறைய இடத்துல கேட்பாங்க, ஏன்பா கிருஷ்ண ஜெயந்தி நல்லா ஆக்கி சாப்பிட வேண்டியதானே, எதுக்காக ஃபாஸ்டிங் இருந்து எதுக்காக விரதம், என்னத்தை நீ சாதிக்க போகிற கேட்குறாங்க இல்லையா பாஸ்கரன் பிரபு? நல்லா ஆக்கி சாப்பிடலாமே, எதுக்காக வாயை கட்டுப்படுத்தி, எதுக்காக நல்ல நாள் அன்றைக்கமாக நல்லா சாப்பிடலாமே, ஏன் வந்து இது பண்ணுறோன்னே, எதுக்காக இது பண்ணுறேன்னா நான் சொல்கிறது எல்லாரும் சொல்லுங்கள், மாதவ திதி பக்தி ஜனனி. மாதவ திதினா பகவானோடைய திதினா அந்த நாள் எந்த நாள் வருதோ, இப்போ நரசிங்க சதுர்த்தி ராமநவமி எந்த திதி வருதோ அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் எதுக்காக வந்து நம்ம விரதம் எடுக்கிறோம், வாயை கட்டுப்படுத்தி வாய்க்கு ஏன் ஜிப்பு போகிறோன்னா அந்த அன்னைக்கு வெறும் சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஓகே, புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் அதுவும் ஓகே, சாண்டிங் பண்ணலாம் ஓகே. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திதி வருதுல்ல, அந்த திதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து பக்தி தேவியும் வந்து ஜனனினா பிறப்பாங்க. ஜனனின்னு என்ன அர்த்தம்? பிறக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு திதி வரும்போது எந்த திதி வந்தாலும் அந்த டைமில் நம்ம ஃபாஸ்டிங் இருந்துமே ஆனால் அந்த பகவான் எந்த டைமுக்கு பிறந்திருக்காரு. உதாரணத்துக்கு இப்போ ராமநவமி, ராமன் எப்போ பிறந்தாரு, எத்தனை மணிக்கு பிறந்தாரு? 7 மணிக்கா? சாயந்தரம் 2 டைம் இருக்குது ராமருக்கு சொல்கிறாங்க. ஒன்று மத்தியானம் வரைக்கும் விரதம் எடுப்பாங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் எடுப்பாங்க. ஓகேவா? அடுத்த ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி எத்தனை மணி வரைக்கும் அருண்? நைட்டு 12 மணி வரைக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நரசிங்க சதுர்தசி, நரசிங்க பகவான் கிருஷ்ணன் 7 கரெக்டா? சாயந்தரம் 7 மணி வரைக்கும், சூரியன் அஸ்தமான வரைக்கும் எடுப்பாங்க. ராதாஷ்டமி சாமகாந்த மதுஜி கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி நைட்டு பிறந்தாரு. அதாவது ராதாராணி அப்படியே 12 மணிக்கு மொட்டை வெயிலில் பிறந்தாங்க, ஆஃப்டர்நூனில் பிறந்தாங்க. அப்போ அடுத்த இந்த மாதிரி ஒரு திதி வருது, அந்த திதியோட டைம் வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் விரதம் இருக்கணும். ஓகேவா? மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மெடிக்கல் கண்டிஷன் இல்லாதவங்க கை கால் நல்லா தான் இருக்குன்னா நம்ம ஃபாஸ்டிங்கை முடிஞ்ச வரைக்கும் எடுக்கணும். அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற காரணம் என்னென்னா நம்ம சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, அதோடு சேர்த்து பக்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்தி ஜனன பக்தி தேவி உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்தி தான் வந்து என்னது? பக்தினா வந்து என்னது? பகவானுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான் பக்தி. ஓகேவா? அந்த நேரத்தில் யார் வந்து விரதம் எடுக்கிறாங்களோ, தெரிஞ்சோ
தெரியாமலோ, கான்சியஸ் என்ன அன்கான்சியஸாக ரெண்டு வகையில் எந்த யார் விரதம் எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த விரதம் எடுத்த பலன் இருக்கு. அதனால தான் ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாஸ்டிங் யார் இருக்க சொல்கிறாங்க அவங்ககிட்ட சண்டை போடுறோம். நம்ம எங்களுக்கு நிறைய பேர் சண்டை போடுவாங்க, நீங்கள் யார் ப்ரொபோஸ் சொல்கிறது ஃபாஸ்டிங்கை சொல்கிறது, இதுதான் சாப்பிடணும் சாப்பிட்டு நீங்கள் யார் ப்ரொபோஸ் சொல்கிறது, எங்கே போட்டிருக்கா கேட்பாங்க. ஓகேவா? அதனால் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ வைஷ்ணவ தத்துவப்படி விஷ்ணுக்கள் தோன்றிய நாட்களுக்குள்ள விஷ்ணுவோட அவதாரம், அதாவது நாமநவமி, நரசிங்க சதுர்த்தி, இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏகாதசி பிரசாதம் சாப்பிட்றது நல்லது. ஒரு சாயந்தரம் ஆச்சுன்னா ஏகாதசி பிரசாதம் சாப்பிட்றது நல்லது. ஏன் அந்த மாதிரி ஆச்சாரம் வச்சுருக்கிறாங்கன்னா, நீங்கள் சாயந்தரம் விரதம் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சோறு சப்ஜி கிப்ஜி போட்டு அடிச்சு உள்ள அனுமதிங்க வச்சிங்களேன், உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால என்ன பண்ணிக்காங்க, ஏகாதசி பிரசாதம். ஏகாதசி பிரசாதம் என்னது, ஒரு பழம், ஒரு பால், ஒரு சிம்பிளாக அந்த நைட் அதை முடிச்சு தூங்கிட்டு அப்புறம் மறுநாள் நீங்கள் பெரும் வாழையில் போட்டு ஃபுல் மீல் சாப்பிட்லாம். யாரும் உங்களுக்கு வந்து சோறோட இலையை எடுக்க போகிறதே கிடையாது. ஓகேவா? அதனால தான் வந்து ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா ஏகாதசி பிரசாதம் எது சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மத்தியானம் வரைக்கும் ஃபாஸ்டிங், இப்போ குருக்கெலாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோறு சாப்பிடுங்க. ஏன்னா அது அந்த டைமில் நீங்கள் வந்து ரைஸ் சாப்பிட்லாம். ஆனால் சாயந்தரம் வரைக்கும் விரதம் எடுக்கும்போது முடிஞ்சதுக்கு ஏகாதசி பிரசாதம் சாப்பிட்றது நல்லது. ஆனால் இதுக்கு நிறைய பேர் சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. இல்லை பிரபோ, கிரெயின்ஸ் தான் சாப்பிடுவோம், நாங்கள் சாப்பிடுங்க அக்கார்டிங் டு டெம்பிள். நீங்கள் டெம்பிள் என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கலாம். ஆனால் கௌடி வைஷ்ணவ சித்தாந்தப்படி விஷ்ணு தத்துவங்களுக்கு ஏகாதசி பிரசாதம், குருவுக்கு வந்து நீங்கள் நார்மல் கிரெயின்ஸ் பிரசாதம் சாப்பிட்லாம். ஓகேவா? அப்புறம் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரகலாத மகாராஜா இந்த விரதத்தை எடுக்கும் போது வெறும் பிரகலாத மகாராஜா அந்த பையனோட மட்டும் கிடையாது. பிரகலாத மகாராஜா உண்மையிலே நித்தியமான நரசிங்க பகவானுடைய என்னது பக்தர். அவர் அந்த வசு சர்மாவோட பையனோட உருவத்தில் அந்த லீலைகளுக்காக அவர் வந்திருக்கிறாரு. ஆனால் நித்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்க பகவானுடைய பக்தர் பிரகலாத மகாராஜா. அடுத்த கேள்வி ஒன்று வரலாம், நரசிங்க அவதாரம் பிரகலாத வரும்போது தான் நடந்துச்சு, கரெக்டாக இல்லையா? ஆனால் அந்த வசு சர்மாவோட பையன் வந்து ஃபாஸ்டிங் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு யுகத்தில். அதனால நரசிங்க பகவான் வரலையே, கரெக்டாக இல்லையா? அப்போ எப்படி ஒரு நரசிங்க அவதாரத்தோட விருதம் எடுத்துக்க முடியும்? கட்டளை சமக்கிறது மாதிரி இந்த கேள்வி உங்களுக்கு வந்துச்சா? வரலையா? அந்தளவுக்கு யோசிக்கவே இல்லையா? நரசிங்க அவதாரம் வந்து எப்போ வந்துச்சு? பிரகலாத வரும்போது தான் வந்தார். ஆனால் அதுக்கு அவர் போன பிறகு இருக்கும் போதே நரசிங்கரோட விருதத்தை எடுத்ததாக சொல்கிறாங்க தானே கதையில். அது எப்படி நடந்துச்சு? கட்டளை ஏறி பிரபு, கட்டளையா? பிரகலாத மகாராஜா வந்தப்போ தான் நரசிங்கமர் வந்தார், கட்டளையா? அது சந்தேகம் தானே. ஆனால் அவர் போன பிரிவில் வந்து ஒரு விபச்சாரியோட பழகிருந்தாரா இல்லையா அந்த பையன்? அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, கதைப்படி என்ன சொல்கிறாங்க, அவர் நரசிங்க அவதாரம் அன்னைக்கு அவங்க வந்து 2 பேரும் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. ஃபாஸ்டிங் அப்படி சண்டை போட்டு பேச சாப்பிடாமதால அந்த திதி அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்க சதுர்தசி அந்த அன்னைக்கு. அந்த நரசிங்க சதுர்தசி அந்த அன்னைக்கு 2 பேர் சாப்பிடாமதுனால தான் அடுத்த பிள்ளை ஒரு பிரகலாதம் வந்தார். அப்போ பிரகலாதம் வரும்போது தான் நரசிங்க சதுர்தசி வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னே அவங்க அப்படி எப்படி நரசிங்க சதுர்தசி வந்து சொல்ல முடியும்? கரெக்டாக இல்லையா? என் கேள்வி புரியுதா இல்லையா? பிரஜாராணி வந்து ஓகே என்ன அர்த்தம்னா, பகவான் லீலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேலக்சிலையும் எல்லா லோகத்துலையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கூட வேற ஒரு இடத்துல நரசிங்க சதுர்தசியோட திதி ஓடி இருக்கும், வேற ஒரு கேலக்சியில் வாமனோட அவதாரம் ஓடி இருக்கும், வேற இடத்துல கிருஷ்ண லீலைகள் ஓடி இருக்கும். இந்த மாதிரி பல கேலக்சி இருக்கு. இது ஒரு அண்டம் மட்டும் இல்லை, பல கோடி அண்டங்கள் கேலக்சி இருக்கு. அதனால அவர் அந்த அன்னைக்கு இருந்த திதி வந்து பார்த்தீங்கன்னா இதே பூலோகத்தில் அவர் வந்து பல யுகங்கள் இருக்குல்ல. உதாரணம் வச்சுங்க, இப்போ நம்ம வந்து எத்தனாவது மனு நம்மக்கிட்ட, நம்ம எத்தனை மனு காலகட்டத்தில் இருக்கும்? நம்ம 7வது மனு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம், வைவஸ்வத மனு. அப்போ இதே பூமியில் போன யுகத்தில், அதாவது சத்யா தேத்த துவாபர கலியுகம் இருக்குல்ல, அது 4 யுகம் இருக்குல்ல, அதே போல் அதுக்கு முன்னே யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா தேத்த துவாபர கலியுகம் வருதுல்ல, அதில் சத்யா திரேதா யுகத்தில் நரசிங்க பகவான் திதி வந்து அதே நாளில் வரதுனால அந்த டைமில் வந்து இவங்க வந்து தெரியாமல் ஃபாஸ்டிங் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த பலன் கிடச்சிச்சு. புரியுதா? வேறு பூமியில் இல்லை, இதே பூமியில் வேறு யுகத்தில் நரசிங்க பகவான் தோன்றிய தினத்தில் அந்த திதி வந்ததுனால அந்த அன்னைக்கு இவங்க தெரியாதனமாக ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பலன் கிடச்சிச்சு. ஓகேவா? அதனால வந்து பகவானோட லீலைகள் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ஓடிட்டே தான் இருக்கும், எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, தேன் வந்து நரசிங்க பகவான் அவர் வந்து ஓகே பகவான் ஓகே ஹிரண்யகசிபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிரண்யகசிபுன்னா என்ன அர்த்தம்?
வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஹிரண்யகசிப்பு? ஹிரண்யகசிப்பு ஹிரண்யானா வந்து என்ன அர்த்தம்னா, ஹிரண்யானா என்ன அர்த்தம்னா என்னது? தங்கம், கோல்டு. கசிப்புனா வந்து என்ன அர்த்தம்? சாஃப்ட் பெட்டு, மெத்தன்னு அர்த்தம். சம்மந்தம் இல்லை தானே பேருக்கு. தங்கம் எங்கே இருக்கு, பெட்டு எங்களுக்கு வந்தது, பேர் வைக்கிறாங்க பாருங்க. வந்து ஏன் கடுப்பு வருது உங்களுக்கு? என்ன புத்திச்சு வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, ஹிரண்யகசிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட். ஆக தங்கம்னா வந்து என்ன அர்த்தம்? காசு, பணம், வெல்த்னு அர்த்தம். சாஃப்ட் பெட்னா என்ன அர்த்தம்? அங்கே சென்ஸ் என்ஜாய்மெண்ட், சோம்பேறித்தனம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ ஹிரண்யகசிப்பு என்ன அர்த்தம்னா சென்ஸ் என்ஜாய்மெண்ட். ஓகேவா? அப்போ இந்த ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிரண்யகசிப்பு வந்து அவர் வந்து என்னதுன்னா அவர் வந்து ஸோ மச் அகங்காரம், ஸோ மச் வந்து அகங்காரம். நான் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண, நான் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் ஹிரண்யகசிப்பு அழிக்கிறதுக்காக தான் யார் வந்தா? நரசிம்மர் வந்தார். இது கதை, சரித்திரம். ஓகேவா? ஆனால் இப்போ இந்த கதைகள் நம்ம கேட்குறோம், பேசுகிறோம். ஓகேவா? அபிஷேகம்லாம் நேற்று பண்ணியிருப்போம், டெம்பிளுக்கெல்லாம் போயிருப்போம். ஓகேவா? இதே கதையை வருஷம் இதே தான் பேச போகிறோம். இதே நரசிம்மர் வரப்போகிறாரு. ஓகேவா? கதை கேட்டு இப்போ நல்லா கேட்டு காதையே பிடிச்சி போகும். இதே கதை நரசிங்க வந்தார், பிரகலாதன் சாப்பிட்டாரு, நரசிங்க சாப்பிடுச்சாரு. இதுதான் அடுத்து சொல்ல போகிறீங்க கரெக்டா இல்லையா? பட் எதுக்காக இந்த கதையை நம்ம பேசுகிறோம்? இந்த கதை பின்னாடி என்ன ஃபிலோசஃபி இருக்குது? ஆக்சுவலி ஹிரண்யகசிப்பு வந்து வேறு யாரும் கிடையாது. ஒரிஜினல் ஹிரண்யகசிப்பு வந்து யார்? நம்மளோட இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு தான் ஹிரண்யகசிப்பு. ஓகேவா? இப்போ நரசிங்க பகவான் வந்து ஹிரண்யகசிப்பு சாப்பிடுச்சார்ல, அதே போல் வந்து இப்போ ஒரு அசுரனுக்காக வந்து ஹிரண்யகசிப்பு பகவான் சாப்பிடிப்பார், வரமாட்டார். உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அழுக்குகள் இருக்குது, அதுதான் ஹிரண்யகசிப்பு. இந்த உள்ளுக்குள்ளே அழுக்கு சாப்பிடுக்கிறதுக்கு தான் நரசிங்க தேவர் வருவாங்க. தேசராத கோபால் ஜியூகி. உதாரணத்துக்கு வந்து பாருங்க, பகவான் கதையை நீங்கள் நினைக்கும் டேரெக்டாக பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ கிருஷ்ணர் வெண்ணெய் திருறாரு, இதே கதையை நிறைய இடத்துல கேட்டிருப்போம். கிருஷ்ணர் வெண்ணெய் திருட்டீங்க, அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் கேட்போம் நம்ம. அது என்ன அர்த்தம்னா, ஏன் அவர் வீட்டில் டன்னு கணக்கில் பட்டர் இருக்குது. உண்மையிலையா? அவங்க அப்பா ஒன்றும் பிச்சைக்காரர் கிடையாது. அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட 1000 கணக்கு மாடு வச்சுருக்கு. அவங்க வீட்டிலே வந்து டன்னு கணக்கில் பால், பட்டரு, வெண்ணெய்க்குன்னா எல்லாமே இருக்குது. இவர் ஏன் வேற ஒரு வீட்டில் போய் திருறாரு? அந்த வெண்ணெய்க்கு என்ன அர்த்தம்? யாரோட மனசு இந்த பட்டர் மாதிரி வெள்ளையாக இருக்கோ அவங்களோட இருதயத்தில் பகவான் வருவார். இந்த காட்டுறதுக்காக தான் வெளியில் அவர் வந்து ஒரு லீலை ட்ராமா மாதிரி செய்கிறாரு. இப்போ கோபியர்களோட இருதயம் பாருங்க, அவங்க வந்து எப்பவுமே பகவான் நினைப்பாங்க. அவங்க வீட்டில் அந்த பட்டர் இருக்குது, அந்த பட்டர் திருட போகிறாங்கன்னா வெறும் பட்டர் திருட போது கூட போல, யாரோட இருதயம் மனசு வந்து பட்டர் மாதிரி இருதயம் வந்து தூய்மையாக இருக்கோ அங்கே பகவான் வருவார். அங்கே அது காட்டுறதுக்காக தான் இந்த லீலை செய்கிறாங்க. அதே போல் யாரோட இருதயத்தில் அழுக்குகள் இருக்கோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள ஹிரண்யகசிப்பு சாப்பிடுறதுக்கு பகவான் வருவார். இப்போ நரசிங்கதேவ பகவான் வரார்ல, நரசிங்கதேவ பகவானோட உண்மையான ஒரு பேக்ரவுண்ட் விஷயம் ஒன்று இருக்குது, ஒரு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அம்பரீஷ மகாராஜாவோட கதை ஒன்று இருக்குது பாகவத் சரித்திரத்தில். அம்பரீஷ மகாராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. அவர் என்ன பண்ணுறாரு, விரதம் எடுக்கிறாரு, ஏகாதசி விரதம். மறுநாள் விரதத்தை வந்து திறக்கணும், விரதம் முடிக்கணும். அப்போ ஒரு துளசி போட்ட தண்ணியை குடித்தாருன்னா விரதம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றதுக்கு போகிறாரு, பார்த்தா இவர் துர்வாச முனிவர் வந்துட்டார். துர்வாச முனிவர் வந்த பிறகு என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னா அவர் சொல்கிறாரு, அம்பரீஷ மகாராஜரே நம்ம எல்லோரும் ஒன்றா சரி சாப்பிட்லான்னு. இவர் என்ன பண்ண, இப்போ நாங்கள் போய் குளிச்சுட்டு வரேன்னு. இப்போ யார் இவரும் அவர் கூட எத்தனை பேர், ஒரு பந்துலாடு ஸ்டேடியமில் கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பாங்க பாருங்க, அந்த அளவுக்கு டிசைபிள் கூட்டு வர்றாரு அவர். இவங்க எல்லாம் எப்போ போய் குளிச்சு எப்போ சட்டையை மாற்றி எப்போ வர்றது, இவர் வெயிட் பண்ண அவங்க குளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் டைமுக்குள்ளே திதியை வந்து முடிக்கணும். இவர் என்ன பண்ணுறது, சரியாக வரா சொல்லிட்டு சரி சாப்பிட வேணா ஒரு துளசி போட்ட தண்ணியை மட்டும் குடிச்சிக்கலாம், விரதம் முடிச்சிடலான்னு. ஒரு துளசி போட்ட தண்ணியை குடிச்சது தான் போதும். உடனே அங்கே இருக்கக்கூடிய துர்வாச முனிவர் என்ன பண்ணி, என்னை மீறி நீ வந்து விரதம் முடிச்சிட்டான், ஈரியா உன்னை வந்து நான் யாரும் காட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் முடியை வந்து எடுக்கிறாரு. அந்த முடியை எடுத்து கீழே போடுறேன்னு என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்திரன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் வரான். அவன் என்ன பண்ணுறான், நேராக கத்தி தூக்கிட்டு இருந்து அம்பரீஷ் மகாராஜா வந்து வெட்டுறதுக்கு அங்கேயே வராரு. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா மேகம் ஃபுல்லாக இருட்டாகுது. எல்லாம் வந்து இருட்டாகும் போது வந்து இவர் சாவடிக்கு வராரு, அம்பரீஷ் மகாராஜா சாவடிக்கு வராரு. அவர்
அப்போ பார்க்குறாரு இது என்ன சொல்லிட்டு அவர் அமர் என்ன பண்ணுறாரு, ஓம் பகவானே, ஓம் நமோ வாசுதேவாயா பகவானே எனக்கு காப்பா சொல்கிறாரு. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, பகவான சக்கரம் சக்கரமுகல பகவான் விஷ்ணு கூட வனமாலி கதிச்சாங்கி சங்கு சக்கரம் கதஞ்சி. பகவான் விஷ்ணு கையில் 4 கை இருக்குல்ல, 4 கையில் என்னென்ன இருக்கும்? சங்கு சக்கரம் கதா பத்மம். சங்குனா கான்செப்ட், சங்கு ஊதுனால சங்கு, சக்கரம்னா அது சக்கரம், கதானா கதை, ஏன் பத்மம்னா வந்து என்னது லோட்டஸ் தாமரபம். இந்த 4ம் வந்து அவர்கிட்ட இருக்கும். இந்த 4ல் சக்கரம் இருக்கு, சூரிய சக்கரம் இருக்குல்ல, அது உடனே பகவான் விஷ்ணு கையில் வெளியாகி என்ன பண்ணுச்சு, ஒரு மிகப்பெரிய சூரியன் அளவுக்கு பெருசாக வந்து பூமியில் இறங்கி இந்த அம்பரீஷ் மகாராஜாவுடைய சாவடிக்கு வந்து அந்த வீரபத்திரனை வந்து கழுத்தை வெட்டிருச்சு. வெட்டினவனுக்கு அதை யார் வந்து இது பண்ணா, துர்வாச முனிவரை நோக்கி அந்த சக்கரம் வந்து ஓடுது. துர்வாச முனிவரை நோக்கி அந்த சக்கரம் ஓடும்போது என்ன ஆகுதுன்னா, துர்வாச முனிவர் ஓடிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து நேராக வந்து கடல் அடியில் ஓட, ஏன்னா வந்து சூரிய சக்கரோடைய அந்த ஜுவாலை அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், உதாரணத்துக்கு அவர் வந்து ஜோஹரில் ஓடுறாரு. யார்? இரண்யகசிபு, சரி துர்வாச முனிவர் ஜோஹரில் ஓடுறாரு. சக்கரம் அங்கே பெரிய வந்து இருக்கு. ஆனால் அதோட சூடு என்ன பண்ணுது, அவரோட முதுகு வந்து எரிக்குது, ஃபுல்லாக வந்து எரிக்குது. அப்போ என்ன பண்ணிட்டு ஓடுறாரு, கைலாச போகிறாரு, சுப்பிரமணியே காப்பாங்க, யாருக்கு நீங்கள் அபராதம் பண்ண, எனக்கு தெரியும் போயான்னு சொல்லிட்டாரு அவர். அப்போ நேராக பிரம்மலத்துக்கு போகிறாரு, எனக்கு தெரியும் நீ போன்னு. அப்புறம் சக்கரை யார்கிட்ட வந்து விஷ்ணு கூட வைகுண்டத்துக்கு போகிற, வைகுண்டத்தில் பகவான் முடியாது சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாது நீ யாருக்கு அபராதம் பண்ண, அவங்க காலில் விழுன்னு. துர்வாச முறை அம்பராஜ மகாராஜ் காலில் விழுந்த பிறகு தான் அந்த சக்கரம் வந்து ஸ்டாப் ஆகிச்சு. அதே சக்கரம் தான், அதே சக்கரம் ஒரு உருவத்தை எடுத்துச்சு. அந்த உருவம் தான் நரசிங்க பகவான் பிரகலாத மகாராஜுக்கு. புரியுதா? ஜெய நரசிங்க பகவானுக்கு. அதாவது அம்பரீஷ் மகாராஜுக்கு பகவான் விஷ்ணு கையிலேருந்து வந்த சக்கரம் தான் பிரகலாத மகாராஜுக்கு காப்பதுக்காக அந்த சக்கரம் ஒரு உருவத்தை எடுத்துச்சு. அந்த உருவம் தான் வந்து என்னது, நரசிங்க பகவான். அதனால தான் ஒவ்வொரு கோயிலும் நம்ம ஸ்தாபனம் பண்ணும் போது தனியாக சக்கரத்தை அபிஷேகம், சக்கர கோயிலில் சக்கரம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது சுதர்சன சக்கரம் இருக்குல்ல, அந்த சுதர்சன சக்கரம் தான் யார், நரசிங்க பகவான். நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு நீங்கள் உள்ளே போய் சாமி வழிபடுறது, பகவான் வழிபடுறதுக்கு முன்னாடி சக்கரத்தை கண்டிப்பாக வழிபட்டாகணும். சக்கரத்தை வழிபட்டாலே உள்ளுக்கு இருக்க அந்த மூர்த்தியை வழிபடுறதுக்கு சமம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்க பகவான் எல்லா இடத்துலையும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. ஓகேவா? ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லை, நம்மளுக்கு பக்திக்கு தேவையான எல்லா வகையான தடைகளையும் அவர் எடுக்கிறாரு. அதனால தான் நரசிங்க பகவான் இந்த 2 ரீசனுக்காக வழிபடுறோம். நாட் ஓன்லி ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடையாது, வெறும் பாதுகாப்பு பகவான் கொடுத்துருவாரு. ஏன் கோவர்தன மலையை தூக்கி பாதுகாப்பு கொடுத்தவருக்கு பக்தருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? தனியாக வந்து நரசிங்க பகவான் வழிபட்டாகணுமா? கிடையாது. நரசிங்க பகவான் எதுக்காக, அது உக்ர நரசிங்க எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வழிபடுறோன்னா, நம்மளுடைய ராகானுக பக்தியில் முன்னேறதுக்கு, பக்தியில் ராகானுக பக்தி வர்றதுக்கு நரசிங்க பகவான் உதவி தேவைப்படும். ராகானுக பக்தி வந்தது, பக்தியில் 3 வகை பக்தி இருக்குது. ஒன்று வந்து என்னது, வைத்திய பக்தி, சாதன பக்தி, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி. 2வது ராகானுக பக்தி. 3வது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பிரேம பக்தி. இந்த ராகானுக பக்திக்கு வரணும்னா நரசிங்க பகவானோட கருணை நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நரசிங்க பகவானை வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னா, சும்மா நரசிங்க பகவான் நான் வந்து மட்டும் சொன்னால் மட்டும் பத்தாது, பிரகலாதனுடைய பொசிஷனுக்கு நம்ம வரணும், பிரகலாதனுடைய நிலைக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். பிரகலாதன் என்ன பண்ணார், சரணாகதி அடைஞ்சார். பிரகலாதன் வந்து பார்த்தீங்கன்னா முழு சரணாகதி, முழுசாக நம்பினார். நம்ம சரணாகதி வந்து மேபி ஒரு 20% 30% பகவான் சரணாகதி அடையலாம். ஆனால் பகவானை முழுசாக நம்பணும், அது நம்மக்கிட்ட 100% நம்மக்கிட்ட இருக்கணும். பகவான் முழுசாக நம்பினா மட்டும்தான் நம்மளுக்கு பகவான் கருணை கொடுப்பாரு. இங்கே நம்ம மந்திரத்தை படிச்சுட்டு பகவான் மேலே முழு நம்பிக்கையும் இல்லை, பகவான் சொல்கிற பேச்சு கேட்கலாம், எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு, எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு? பகவான் கீதை என்ன சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா கவுந்தைய பிரஜானி நான் பக்தியை பிரணசதி, என் பக்தர் என்னைக்கு அழிவதில்லை, நான் அவனுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷனை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு என்ன தகுதி நம்ம வளர்த்துக்கிறோம், அவரோட கேரண்டி கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த தகுதியை வளர்த்துக்கணும், முழு சரணாகதியை நம்ம அடையணும். சரணாகதி அடையினா வந்து என்னது, சரணாகதி அடையினா என்னது, நான் நீனே சரணாகதி அடைச்சிட்டேன், இனிமேல் ஃபுல்லாக சரணாகதி நானே, அது கிடையாது. சரணாகதி என்னது, பகவான் சொல்கிற பேச்சை கேட்கணும், பகவானுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். ஆனக்குளிய சங்கல்பம், பகவான் சொல்கிறத கேட்கணும். 2வது பிரதிகுலிஷ பிரஜனை, பகவானுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாது. அப்புறம் வந்து ரக்ஷேஷ இது விஸ்வாசோ கோப்துவே வர்ணம் ததா சட்வித சரணாகதி, 6 வித சரணாகதி இருக்குன்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி சொல்கிறாரு.
பகவான் சொல்கிறத கேட்கணும். ரெண்டாவது பகவானுக்கு பிடிக்காத செய்கிறத விட்டுடணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மட்டும்தான் என்னை வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு, காப்பாத நம்பணும். நாலாவது வந்து பகவான் என்னை வந்து கைட் பண்ணுறாரு. அஞ்சாவது வந்து என்னது பகவான் மேலே விசுவாச நம்பிக்கை இருக்கணும். ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பிள்னஸ், பணிவு இருக்கணும். இந்த 6 தான் சரணாகதியோட சிம்டம்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி சொல்கிறார். முழு சரணாகதி பகவான்கிட்ட சரணாகதி அடையும் என்ன நடக்கும்? பகவான் நம்ம விட்டுருவாரா? ஓ இன்னைக்கு வந்து எங்கிட்ட சரணாகதி விட்டுருவாரா? டெஸ்ட் பண்ணுவார். நீ உண்மையிலே சரணாகதி அடைஞ்சிருக்கியா இல்லை டூப்ளிகேட்டான்னு. உண்மையா இல்லையா? சரணாகதியை அடைஞ்சிட்டுமா இல்லையா டூப்ளிகேட்டான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவார். அது செக் பண்ணக்கு என்ன பண்ணுவார்? பகவான் பல சோதனைகள் நம்மளுக்கு கொடுப்பாரு. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து அந்த நம்பிக்கையும் விட்டுறவே கூடாது. கண்டிப்பாக எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவல் போனாலும் பகவான் கண்டிப்பாக நம்ம ப்ரொடெக்ட் கொடுப்பாரு. ஓகேவா? நான் வந்து கடைசி லாஸ்ட்டாக ஒரு கதை சொல்லி அதோட நான் கிளாஸ் முடிக்கிறேன். ஓகேவா? இந்த கதை நான் ரொம்ப நாளாக என் மனசில் இருக்குது. ஆனால் எங்கே சொல்கிறது ஏன்னா சரியான ஸ்லோட் வர மாட்டேது. ஓகேவா? அந்த சரணாகதிக்காக சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து நரசிங்க பகவான் பிரகலாத் சரணாகதி அடைஞ்சது. ஓகேவா? அப்போ சரணாகதிக்கு பகவான் எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுவார் அதுக்காக ஒரு கதை. ஓகேவா? இது சிவபெருமானோட கதை. இது வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்? சரணாகதி அடைந்தால் பகவான் என்னென்ன டெஸ்ட் கொடுப்பாரு, அந்த டெஸ்ட்லாம் நம்ம எப்படி பாஸ் பண்ணணும், எந்த மன உறுதி வளர்றதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? சிவபெருமானுடைய வழிபடுறதுக்கூடிய அவங்கள வந்து அடியார்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? சிவபெருமான் எவ்வளோ நிறைய பேருக்கு வந்து கருணை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ பரிசீலனை வச்சுருக்காரு. ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவல்னால் வந்து என்னது, உச்சபட்சமாக கட்டச்சி லெவல் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து கட்டச்சி வரைக்கும் சோதிச்சு இவன் கட்டச்சி வரைக்கும் நிற்கிறாரா அதை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்து டெஸ்ட் பண்ணார். அதை நீங்கள் வந்து நான் சொல்ல கதையை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து படிக்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், படிக்கும்போது எனக்கு வந்து முட்டிலாம் வந்து ஏஞ்சி நின்றுச்சு. அது வந்து என்னன்னா உச்சப்பட்ட இது வந்து நீங்கள் வந்து கற்பனை நினச்சி பார்க்க முடியாது. ஓகேவா? பில்டப் ஓவராக பண்ண நினைக்காதீங்க. உண்மையிலே கற்பனை நினச்சி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இப்படியும் வந்து ஒரு டெஸ்ட் கொடுப்பாரா கடவுள் பகவானே? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுன்னா நம்ம முழுசாக அவரை நம்பணும். அதுதான் இங்கே கற்றுக்க போகிறோம். சிறு தொண்டர் நாயனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், சிறு தொண்டர் நாயனார். அவருக்கு அழகான மனைவி, அவருக்கு வந்து ஒரு பையன். அவன் பையன் பேர் வந்து சீரலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பையன். அவனுக்கு வந்து ஒரு 4-5 வயசு இருக்கும். அப்போ சிறு தொண்டருடைய ஒரே குறிக்கோள் என்னதுன்னா, யாரெல்லாம் சிவ தொண்டர்கள் சிவபக்தர்கள் வராங்களோ அவங்களுக்கு அன்னாடிக்கும் சாப்பாடு கொடுக்கணும், பிரசாதம் கொடுக்கணும். யார் வராங்க அந்த வழி யாரெல்லாம் போகிறாங்களோ எல்லாருக்கும், யாரெல்லாம் சிவபக்தர்கள் சிவ தொண்டர்கள் சிவ அடியார்கள் போகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் சிவ தொண்டரோட ஒரே குறிக்கோள், அவங்களோட மனைவியோட. அப்போ இவர் செஞ்சுக்கிட்டே இருக்க உற்சாகமாக செய்கிறாரு. அப்போ சிவன் என்ன பண்ணுறாரு, ஓகே இவருக்கு நம்ம டெஸ்ட் வைக்கலாம். என்றைக்கு பக்தி நம்ம செய்யும் போது பகவான் என்ன பண்ணுவார், டெஸ்ட் வைப்பார். அப்போ என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கபாலீஸ்வரர் வேஷத்தில் வராரு. கபாலீஸ்வரர் நிறைய பேருக்கு தெரியாது. கபாலீஸ்வரனா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து ஒரு அகோரி ரூபத்தில் வராரு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உடம்புல யானையோட தோலை போட்டுக்கிட்டு ஒரு 6 அடி 10 அடி உயரத்தில் காலில் சலங்கை போட்டுட்டு சல் 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 நடந்து வராரு. ஃபுல்லாக விட்டு முடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜடா முடியை எடுத்து ஃபுல்லாக கட்டிட்டாரு. ஃபுல்லாக கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக மண்ணோடு போட்டிருக்காரு. இந்த சிறு தொண்டரை எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம காஸ்டியூம் மாற்றணும் சொல்லி சிவன் என்ன பண்ணுறாரு, மாற்றுறாரு. கையில் ஒரு பிக்ஷை கூட பாத்திரம், இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டா எடுத்துக்கிட்டு அவர் வந்து வரார். யார்? என்னது சிவபெருமான், என்னது இந்த ரூபத்தில் கபாலீஸ்வரர் சொல்லுவாங்க. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் சரி ஞாபகம் தான் நான் குரூப்பில் போடுறேன். ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நடந்து வர்றாரு. அவரோட கால் சலங்க சங் கேட்குது. அப்போ வந்து கூப்பிட்றாரு, சிறு தொண்டார் கூப்பிட்றாரு. ஏன்னா ஒரு வழி ஓ இன்னைக்கு வந்து இவர் வந்திருக்காரு, ஓகே ஒரு சாது வந்திருக்காரு, நம்ம என்ன பண்ணலாம், அடியாருக்கு வணக்கம், உங்களுக்கு நாங்கள் என்ன தொண்டு செய்யணும், உங்களுக்கு என்ன பிரசாதம் சொல்லுங்கள், நாங்கள் அந்த ஏன்னா அவங்க என்ன வேணும் கேட்டால் அதுமாதிரி சமைச்சு கொடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு காசு பணமெல்லாம் இருக்குது சிறு தொண்டருக்கு. அவர் காசு என்ன எல்லா கதையும் என்ன பண்ணுவாங்க, பகவான் என்ன பண்ணுவார், காசு பணம்லாம் எடுத்து அவங்க ஏழையாக்கி அதுக்கப்புறம் இது பண்ணுவார். இவனுக்கு காசு பணம் ஒன்றும் பண்ணல. ஆனால் வச்ச டெஸ்ட்டு தரமான டெஸ்ட்டு. என்ன பண்ணாருன்னா, சிறு தொண்டா இங்கே வா, உன் மனைவி வீட்டில் இருக்கா, அதனால் சொல்ல முடியாது, நான் போய் அந்த மரத்தில் உட்காந்துருக்கேன், நீங்கள் வான்னு கூப்பிட்டாரு.
இவர் என்ன பண்ணுறாரு, லிஸ்ட் எடுத்து போகிற என்ன இன்னைக்கு என்ன ஐட்டம்லாம் வாங்கலாம், காய்கறி என்ன வாங்கலாம்னு சொல்லி போய் பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன இன்னைக்கு ப்ரெஷர் வேணும்னு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காரு, யார் சொல்லியும் யார் அந்த கதை கேட்டது யாருமே கேட்டுங்களா வந்துச்சு? ஓகே, அப்படி சொல்லக்கூடாது வந்துச்சு. என்ன கேட்டாரு? மேகிமியா மனைவியா? ஓ, அதுக்கும் மேல மனித இறைச்சியை நான் சாப்பிடணும், நரபலி கேட்குறாரு. ஓகேவா? நரபலி, ஒரு மனிதனை வெட்டி சமைச்சு நல்லா அழகான படையெல்லாம் எனக்கு போடணும். ஓகே, நரபலி இருக்கிறார், நம்ம மனசு வெட்டணும். சரி, மனசனை வெட்டுறதா அவருக்கு வந்து லிஸ்ட்டு வந்து பேனுகள் அப்படி இதாகிட்டாரு, ஸ்டன் ஆகிட்டாரு. இது சம்பவம் இல்லை, இதுக்கப்புறம் தான் உண்மையான சம்பவம் இருக்குது. யாரை கேட்குறாருன்னா, தலைச்சம்பிள்ளை வேணும், முதல் பிள்ளை வேணும். அந்த முதல் பிள்ளை வந்து 5 வயசுக்கு குறைவாக இருக்கணும். சுற்றி முற்றி பார்த்தா இவரோட பையன் யார், சிறு தொண்டரோட பையன் சீரலா மட்டும்தான் அந்த ஒரே குவாலிஃபிகேஷனில் இருக்கிறாரு. அவருக்கு 5 வயசு குறைவாக இருக்குது, அவர் தான் ஒரே பிள்ளை, தலைச்சம்பிள்ளை அப்படி சொல்கிறாரு. ஓகேவா? இதுவும் வந்து சம்பவம் இல்லை. இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சம்பவம் இருக்குது. இதுவே தாங்க முடியல. இதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்க, என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? சிறுதுண்டா அப்படி யார் இருக்கான்னு கேட்குறா, என் பையன் தான் இருக்கா. ஓகே, எனக்கு என்ன வேணும்னா அந்த பையனை நீ அரைத்து சமைச்சு கொண்டு வரணும். ஆனால் சம்பவம் இதுவும் இல்லை, இதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் இருக்கு. அந்த பையனை அறுக்கும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இதுவும் சம்பவம் இல்லை. இதுக்கப்புறம் ஒன்று இருக்கு. அந்த சிறுவனை நீ அறுக்கும்போது தந்தை அப்பா நினைக்கிறேன், அப்பா வந்து சொல்லி அம்மா வந்து மடியில் படுத்து தூங்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பா அம்மா வந்து கை காலை பிடிக்கணும், அப்பா தான் அறுக்கணும். இந்த இப்படி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். இப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. யாரு? கபாலீஸ்வரர் சொல்லக்கூடிய சிவபெருமான். யாருக்கு? சிறுதொண்டருக்கு வைக்கிறாரு. இதை வந்து கதையாக கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து இப்படி இருக்க ஒரிஜினலாக இப்போ பகவான் பார்க்குற டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன பண்ண போகிறான் சிறுதொண்டருக்கு? இதுதான் பக்தி. இதெல்லாம் வந்து இதான் எக்ஸ்ட்ரீம் லெவல். என்ன பண்ணுறாரு, நேராக வந்து போகிறாரு. மணி வெயிட் பண்ணுறாங்க, என்ன சொல்லுங்கள், இன்னைக்கு சமைச்சு முடிச்சிடலாம், இன்னைக்கு இது பண்ணிடலான்னு. ஏன் என்ன பண்ணுறாங்க, இவங்க சமைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நீ வாங்க கூப்பிட்டு இல்லை இதெல்லாம் சொல்கிறாரு. இவங்க ஃபுல்லாக அழுக்க. ஐயோ, அதாவது வந்து நம்ம வந்து காலங்காலமாக தொண்டர்களுக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். இது செய்யலைன்னா இது வந்து அபராதம் மாறும். நம்மளுக்கு இருக்கிறது ஒரே வாரிசு, என்ன பண்ண போகிறோம்? வேறு வழியே இல்லை. நம்மளுக்கு வந்து பக்தி, அதாவது அதுக்கு வந்து தொண்டர்களுடைய சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் கணவன் எவ்வளியோ அவ்வளியே மனைவியும். என்ன பண்ணுறாங்க, சிறுதொண்டான்னு கூப்பிட்றாங்க. என்ன பண்ணுறாரு, அவர் அங்கேருந்து வந்து ஓடி வர்றாரு. என்னம்மானே அப்புறம் என்ன சொன்னால் சாப்பாடெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே படுக்க வைக்கிறாங்க. இவரும் அப்படியே கதைலாம் சொல்லி என்ன பண்ணுறாரு, அப்படியே படுத்துறாங்க அவன் முடியல. ஓகேவா? அவள் கதை கேட்டுருந்தாங்க. கதை வந்து கொஞ்சம் சிரிப்பான கதைலாம் அவர் சிரிச்சிட்டே அப்படியே படுத்துக்கிட்டாரு. என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவரோட வாயை வந்து பொத்துறாங்க, காலை வந்து பிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன, இவர் இது சிறுதொண்டர் என்ன பண்ணுறாரு, கழுத்தை வந்து தன் மனசே இல்லாமல் அந்த கழுத்தை வந்து கறக்கு அடைக்கிறாரு. ஃபுல்லாக ரத்தமாகுது. அவர் சட்டை தோட்டி அவங்க அந்த அம்மாவுடைய எல்லாம் வந்து ஃபுல்லாக ரத்தமாகுது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பாட்பாட்டா எல்லாத்தையும் வந்து வெட்டுறாங்க. வெட்டி மசாலாலாம் போட்டு சமைக்கிறாங்க. ஓகேவா? சம்பவம் இதுவும் இல்லை. இதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் ஒன்று இருக்குது. இவர் என்ன எல்லாம் சமைச்சு வைக்கிறாரு. அந்த பாருங்க, சிவபெருமான் எக்ஸ்ட்ரீ இதான், இதுக்கே எக்ஸ்ட்ரீம் லெவல். என்ன பண்ணுறாரு, எப்பயும் ஒரு டெஸ்ட் என்ன வைக்கிறாரு, தலை எங்கே, தலையை வந்து சூப்பு மாரி செஞ்சு தலையை இடிக்கிறாங்க. இடிக்கலை இடித்து தலையை சூப்பு வச்சு ஒரு செட்டில் வந்து வைக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, யார் அந்த சிவபெருமான் என்ன சொல்கிறாரா, அவர் என்ன பண்ணுறாரு, என்னது, நீயும் என் கூட உட்காந்து சிறுதொண்டா நீ என் கூட சேர்ந்து சாப்பிடுன்னு இவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து இவர் வந்து அப்படின்னா என்ன சொல்கிறது இல்லை. சரி, நீ உன் மனைவி எங்கே, உன் பையன் சீரலா போய் கூப்பிடு, அவனும் வரட்டும், அவனும் சாப்பிடணும். இது என்ன சொல்கிறது, இவருக்கு என்ன சொல்கிறதே தெரில. அவர் சொல்கிறாரு, அப்படியே கையெல்லாம் போட்டு அப்படி இது பண்ணுறாரு. என்ன சொல்கிறது இல்லை, பையனை கூப்பிட்டா தான் சில நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறது, அவர் வந்து அப்படியே மழுப்புறாரு.
அவர் சொல்கிறாரு, அப்படியே ஒன்றும் செய்யாமல் அப்புறம் மழுப்பி இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ போய் கூப்பிடுங்க, பையனை கூப்பிடுன்னு கூப்பிடுன்னு சொன்னோன்னே அப்போ என்ன பண்ணுறாரு இவர், ஐயோ என்னடா இது, உங்களுக்கு என்ன தெரியல, அவருக்கு அப்படியே காலை நடுக்க அப்படியே நடந்து போகிறாரு, வீட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு அப்படியே உட்காராரு. அப்போ திருப்பி வர்றாரு, இல்லை அது வந்து பையன் எங்கே போயிருக்கு, நீ போய் கூப்பிடு வந்து, நீ எல்லாம் சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன், இல்லைனா அது சாப்பிட மாட்டேன்னு. அப்போ என்ன பண்ணுறாரு, போயிட்டு வெளியே போய் என்ன பண்ணுறாரு, சீரலா சீரலா சீரலான்னு கத்துறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே ஓடி நேரங்க வராரு. ஜெய் ஸ்ரீ சிவபெருமானுக்கு. என்ன நடந்துச்சுன்னா, அவர் பையன் வரும்போது என்ன ஆனிச்சு, இங்கே வந்து அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த கை கால் இதெல்லாம் எல்லாம் வந்து அப்படியே வந்து காணாமல் போயிடுச்சு. பிறகு அந்த பையன் அங்கேருந்து வந்து ஒடியாந்தாரு. அங்கே பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அங்கே வந்து மறைஞ்சிட்டாரு. ஓகேவா, மறைஞ்சிட்டாரு. அப்புறம் பார்த்தோன்னே பையனை சீரலாவை பார்த்தோன்னே அப்படியே வந்து அப்படியே மண்டெல்லாம் அவருக்கு வந்து இதாகிடுச்சு. எல்லாம் அவருக்கு என்ன பண்ணுறதே தெரில. தென் வந்து அப்படியே பார்க்குறாரு, அப்படியே வானத்தில் பார்க்குறாரு, சிவபெருமான் வந்து நந்தி ரூபத்தில் வந்து பாவை தாய் கூட நின்று, சீரலா என்ன சிவதொண்டா, நீ இனி உன்னோட தொண்டு எல்லாருக்கும் வந்து புகழ பரவட்டும். ஓகேவா, அவங்க மனைவி என்னை வந்து சிறு தொண்டர் அண்ட் சீரலா. ஓகேவா, அவர் வந்து சீரலா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய அடியாராக மாறினார். ஓகேவா, பிறகு வந்து சிறு தொண்டரும் அவங்க மனைவியும் சிவபெருமானுடைய நேரடியாக அப்படியே அதே ரூபத்தில் அவங்க போய் அடைஞ்சாங்க. அந்த கோயிலும் இப்பயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஜெய் சிவபெருமானுக்கு. வைஷ்ணவான யதா சம்பு சிவபெருமானுக்கு. பிரகலாத மகாராஜுக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா சரணாகதி, முழு சரணாகதி டெஸ்ட்டு. இப்போ பிரகலாத மகாராஜுக்கு பாருங்கள், அதே போல தான் எல்லா வகையான டெஸ்ட்டு வச்சு அவரை விஷம் கொடுப்பாங்க. பிறகு வந்து கல்லில் தூக்கி போட்டாங்க, யானை மிதிச்சாங்க. அவர் 1% கூட மாறலை. கடைசி வரைக்கும் ஐகாந்திகா பக்தி, சிங்கிள் பாயிண்ட் பக்தி, 1% கூட மாறலை. என்ன நடந்தாலும் நான் பகவான் மட்டும் 1% நான் வர மாட்டேன். இந்த பக்தி இருந்ததே ஆனால் எப்போவுமே நம்மளுக்கு பகவான் கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் எல்லா பக்தியும் கொடுப்பாரு. இந்த பூமியை விட்டு நம்ம மறையும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக பகவான் நம்மளை வந்து வலிக்காமல் கொண்டு போயிடுவார். ஓகே, ஜெய் சிவபெருமானுக்கு ஜெய். ஜெய் நரசிங்கதேவ பகவானுக்கு, நரசிங்க பகவானுக்கு, பக்த பிரகலாத மகாராஜுக்கு, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் மகாராஜ்க்கு, கௌர பிரமானந்தே. ஹரி ஹரி போ. எஸ், எனி கொஸ்டின்? இதுக்கப்புறமும் கொஸ்டினா ப்ரோ? ஏதோ கேள்வி, ஏதோ கருத்துக்கள்?